அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஆதரவில் அபிநய சேக்ஸ்ரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் இன்று நாங்கள் ஞான சிப்பி என்ற நிகழ்வின் பாகம் 58 இணைய காத்திருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க கொழும்பிலிருந்து எங்கள் மதிப்புக்குரிய திருமதி நிர்மலா ஜோன் அவர்கள் இணைய காத்திருக்கிறார். அவரை அன்பாக வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடாத்துவதற்கு அபிநய சேக்ஸ்ராவில் நடனப்பள்ளியின் இயக்குனர் திருமதி கலாஷூரி திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமெங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்ற பாரதியின் மந்திர வார்த்தைகளை தனது வாழ்நாளில் கடைபிடித்து ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக கலையினூடாக மிக பெரும் பங்களிப்பினை நமது நாட்டுக்கு இலங்காபுரிக்கு ஆற்றிக்கொண்டிருக்கும் மிக சிரேஷ்ட ஒரு நடன ஆசிரியர், மதிப்புக்குரிய பேரன்புக்குரிய நாட்டியபூர்ண முனைவர் திருமதி நிர்மலா ஜோன் அவர்களை இன்று ஞானச்சிற்பியின் 58வது பாகத்தினூடாக சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் இந்த நிகழ்வுக்கு அவரை இருகரம் கூப்பி வணங்கி அவரது பாத கமலங்களுக்கு வணக்கங்களை செலுத்திக் கொண்டு நிகழ்வினூடாக அவரை அன்புடன் அழைத்து நிற்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் திவ்யா. நிர்மலாஞ்சலி நடனப்பள்ளி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ 4 தசாப்தங்களை எட்டிக்கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுகளாக நீங்கள் இந்த நடனப்பள்ளியை நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மிக பெரும் ஒரு நீண்ட வரலாறு இந்த நடனப்பள்ளிக்கு மட்டுமே இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதை விட உங்களது நடன பணியும் நடன சேவையும், நீங்கள் கற்ற விடயங்கள், கற்பித்த விடயங்கள், தேடிக்கொண்ட விடயங்கள், பல நாடுகளுக்கு பயணித்த விடயங்கள் என்று அடுக்கடுக்கடுக்காக இந்த ஞானச்சிற்பினூடாக நாங்கள் பேசவும் இருக்கிறோம். இந்த ஒரு தருணத்துக்காக நாங்கள் நீண்ட நாட்கள் காத்தும் இருந்தோம் என்பதனையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், நீங்கள் ஒரு மிக பெரும் ஆய்வினை மேற்கொண்டு உங்களது முனைவர் பட்ட ஆய்வுக்காக மிக நீண்ட உழைப்பினை நீங்கள் இட்டு தற்பொழுது முனைவர் பட்டத்தினை பெற்று ஒரு நிறைந்த ஒரு நடன ஆசிரியராக எமது நாட்டுக்கு இருக்கிறீர்கள். முனைவர் நிர்மலா ஜோன் அவர்கள் என்று நாங்கள் அழைக்கும் பொழுது அத்தனை பெருமையாகவும் இருக்கிறது. முதற்கணித ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உலக இங்கே பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். அந்த வகையில் உங்களது பயணம் பற்றி நாங்கள் நிறைவே அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் மிக சுவாரஸ்யமான விடயம் என்பதால் அடுத்த வரும் கலைஞர்களும் எதிர்காலத்தில் இருக்கின்ற மாணவர்களும் உங்களை நன்கு உணர்ந்தவர்களாகவும் அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதலில் எப்படி உங்களது அத்திவாரத்தை நாட்டியத்தில் இட்டீர்கள், உங்களது குடும்பம் எத்தனை தூரம் ஒத்துழைப்பு வழங்கியது என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனையும் இந்த ஞானச்சிற்பினூடாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதன் முதல் கேள்வியாக நாங்கள் முன்வைக்கிறோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு நாடக ப்ரொடியூசர், இப்படி ஒரு ஆசிரியர். இப்படி இருந்த அவருடைய குடும்பத்திலே என்னுடைய அக்கா, அவர் உண்மையில் நடனத்தில் மிகுந்த ஈடுபாடுடன் அவர் படிக்க ஆரம்பித்தார். ஆனால் என்னுடைய சித்தப்பா இது நம்முடைய குடும்பத்துக்கு அதாவது அவர்கள் அந்த காலத்துல வெரி ஃபியூ டீச்சர்ஸ், கமலா ஜான் பிள்ளை, திலகவதி கனக சபை, அப்படி 2-3 ஆசிரியர்கள் தான் கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். சோ நாட்டியம் அந்த மெருகு குறைந்து மெதுவாக ஒளிரத் தொடங்கிய காலம். ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் இப்படி யாரும் ஆடக்கூடாது, அவர்களுடைய சிந்தனை அந்த போக்கில் இருந்தபடியால் அதை சொல்லி நிப்பாட்டி விட்டார்கள். சோ எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் அக்காவிட 5 வயசு குறைந்தவர். நான் பாடசாலையில கற்பிக்கும் கால பகுதியில் நான் நெட்பால் பிராக்டிஸுக்கு தான் நிற்பேன் ஸ்கூல்ல, ஆஃப்டர் ஸ்கூல். அப்ப அந்த காலத்துல எங்களுடைய பாடசாலைக்கு ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் பம்பலப்பிட்டிய ஒரு ஆசிரியர் கொண்டிருந்த ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸஸ் எடுக்கிறார். அவருடைய பேர் மங்களேஸ்வரி சுரேந்திரன். அவர்களும் இப்பொழுது பிரிஸ்பனில் நடன வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக, மிகுந்த மரியாதையான ஒரு ஆசிரியராக, பலராலும் விரும்பப்படுகிற ஒரு ஆசிரியராக அவர் இங்கு வாழ்கிறார்.
எப்பொழுது வந்தாலும் நான் அவரை போய் சந்தித்து வருவது உண்டு. அவர் அப்பொழுது மங்களேஸ்வரி பத்மநாதன், இப்பொழுது மங்களேஸ்வரி சுரேந்திரன். சோ அவரிடம் மெதுவாக கற்க ஆரம்பித்தேன். சோ வீட்டுக்கு நினைப்பார்கள் நான் நெட்பால், நான் அந்த கிளாஸுக்கு போகாமல் நான் நாட்டிய பயிற்சிகளுக்கு கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஒரு 2 வருஷமாக டீச்சர் சொல்றா, இதுமில்ல இனி நீங்கள் இப்படி ஆஃப்டர் ஸ்கூல் நின்றது போதும், நீங்கள் வீட்டை வாங்கோ என்னென்றால் ஒரு சரஸ்வதி பூசை ஒன்று வருது பேங்க் ஆஃப் சிலானுக்கு, அதுக்கு நான் உங்கள லட்சுமியா எடுக்கிறேன். அப்ப நீங்கள் வீட்டை வந்தா கூட அழகா ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீ ஆஃப்டர் ஸ்கூல் எல்லாம் நிக்காதீங்க. எனக்கு பயம். இப்ப எனக்கு வீட்டுக்கு நான் சொல்லி, அப்ப நான் சரி என்னட்டு வீட்டை அம்மாட்ட போய் சொல்றேன். அம்மா அப்படித்தான் நான் உண்மைக்கும் நெட்பால் என்று நின்றதுக்கு என்ன, ஐ வாஸ் கோயிங் ஃபார் திஸ் டான்ஸ் கிளாஸ், எனக்கு உண்மைக்கும் சரியான விருப்பம், டீச்சர் வீட்டை வாங்குன்றான். அம்மா அவருக்கும் இதுல ஆசை இருக்கு. என்னட்டு அவ கேண்டி கான்வென்ட்ல படிக்க, அவ பணிபாரத்தை சேர்த்து அவ மணிப்பூரி படிச்சிருக்கிறா. பிறகு அவையோட காலம் கல்யாணங்களோட எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறது தானே, அவைக்கு வெளி படிப்பு இல்லை. அப்போ அதோட எல்லாம் நின்றுட்டு, அப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி இப்படி எல்லாம் செய்யறீங்களா, அப்புறம் கேட்காமலாம் சொன்னா, நீங்க அப்புறம் எனக்கும் படிக்க கிடைக்காது அதுதான். அப்ப சரியில்ல, அப்பா வேற, அவர் ஒரே டயர்ட், வீட்டை வந்தா களைப்பால் தான் வருவார். அப்போ நாங்க கவனமா இருப்போம், வாயை திறக்க மாட்டோம். என்னன்னா அவர் வெரி டயர்ட், ஸ்கூல் முடிஞ்சு அவர் லெக்சர்ஸ் எல்லாம் முடிச்சுதான் வாரது. He was a law lecturer also at Oxonian Institute. அப்ப வீட்டை வர அவர் சொல்லல, அம்மா சொல்ல, அவருக்கு ஒரு சந்தோஷம். பிகாஸ் he is an artist, அவரும் ஒரு கலைஞர். சரி போய் பார்ப்போம். அவன் அங்க மிஸ் இருக்கிற அலெக்சாண்டர் ரோட் வெள்ளவத்தில கடலைன்னு சொல்லுவோம் அதுக்கு. அப்ப சரி அங்க போய் மிஸ்ஸ காண அவக்கு அதிர்ச்சி. என்னடா அவ என்னுடைய அப்பாட ஒரு டிராமால பாசத்தின் போர் என்ற ஒரு ராவணன் சூர்பனகிய மையமா கொண்ட ஒரு நாட்டிய இட் வாஸ் அ டிராமா, ஃபுல் டிராமா, ஒரு டிராமால ஒரு கேரக்டரா அவ வந்திருக்கிறா. சோ தென் அவ அங்க அவரை கண்டோன்னு, இது உங்களுடைய மகளாண்ட. அப்ப துவங்கின நாட்டியம் தான். தொடர்ந்து அவங்க அப்படியே ஒழுங்கா படிச்சு அப்படியே முறையா 5 வருடம் முடிய அரங்கேற்றம் கண்ட முதல் மாணவி நான் டீச்சருக்கு. அதுக்கப்புறம் டீச்சரும் கல்யாணம் கட்டி அவன் நியூசிலாந்து போயிட்டா. அவ மேரிப்படி நியூசிலாந்து போயிட்டா. இப்ப பிரிஸ்பன்ல நிக்கிறா. சோ தொடர்ந்து நான் அக்கவுண்டன்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் பார்ட் 2ல டேட்டா ப்ராசஸிங்ல ஐ காட் ரிஃபர்ட். அப்ப எனக்கு ஒரே மென்டலா எனக்கு ட்ராமா ஆயிட்டு, எனக்கு இது டான்ஸ் தானே விருப்பம், நான் ஏன் இந்த அக்கவுண்டன்சி செய்யறது, why am I wasting time on this? கோயில்ல போய் நான் இருந்து இப்படியே ப்ரே பண்ணி அழுகிறேன். நாங்கள் சென்ட் லாரன்ஸ் சர்ச்சுக்கு முந்தி போவோம். ஏனென்றால் இவன் லிவிங் டவுன் விவேகானந்த வழி. போய் இப்படி அழுகிறேன், என்னடா கடவுளே எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு டான்ஸ் தானே விருப்பம். இப்ப நான் திருப்ப ரிஃபோர்டா ஐ சிட் அகெயின். திருப்ப எதுவும் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். நான் அப்ப அந்த கோயில் ஃபாதர் மணிக் முத்துக்குமார் அவர் வாரர் காண்றார். நான் இருந்து இப்படி கும்பிட்டு கொண்டு அழுகுறேன். என்ன நான் உடனே அழுது, ஃபாதர் இப்படித்தான் எனக்கு ரிஃபர்ட் ஆயிட்டு, எனக்கு உண்மைக்கும் டான்ஸ் தான் விருப்பம். எனக்கு ஒரு எனக்கு என்ன டீச்சர் பிரச்சனையும் இருந்தது. மங்களா மிஸ் போனா பிறகு கமலா ஜான் பிள்ளை டீச்சர்கிட்ட கொஞ்ச காலம் போனேன். கமலா ஜான் பிள்ளை அவ மைக்ரேட் பண்ணிட்டா. அப்ப அவ என்ன விட்டுட்டு போறா திலகவதி கனகசபை டீச்சர்கிட்ட. திலகவதி கனகசபை டீச்சர் வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர், வெரி குட் டீச்சர். அவட்ட நான் அழகா படிச்சா. ஐ வாஸ் தி ஒன்லி ஸ்டூடெண்ட். அவ படிப்பிக்கிறத நிப்பாட்டிட்டா. ஆனா கமலா ஜான் பிள்ளை டீச்சர் கேட்டதால சரி எடுக்கிறேன்னு நான் அப்ப 4th கிரேட் வட இலங்கை சங்க சபை எக்ஸாம் செய்து கொண்டிருந்தேன். அப்ப 4th கிரேட் எக்ஸாமுக்கு தான் கோச் பண்றேன்னு அவ கோச் பண்ணி நான் எல்லாம் செய்து முடிச்சு திருப்ப அவட்ட போறேன். அவ ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல பார். டீச்சர் சொல்றா, நிர்மலா எனக்கு நல்ல சந்தோஷம், யூ காட் த்ரூ, பட் ஐ am too old, I cannot continue with you. I can see the passion you have. உங்களுக்கு இருக்கிற அந்த விருப்பம் எனக்கு தெரியுது. சோ எனக்கும் வயசு போது, எனக்கு உங்களை மேனேஜ் பண்ண இயலாது. நீங்கள் go to India, go and see all the places and you choose your place. நான் வீட்டை திருப்ப அம்மாவுக்கு சொல்ல சரிட்டு ஃபாதர்கிட்ட தான் போய் சொல்றோம். ஃபாதரோட சென்ட் பிலோமினாஸ் ஹாஸ்டல் உண்டு, அங்க ஒரு ஹாஸ்டல்ல பேசி
எனக்கு இருக்க இடம் எல்லாம் தேடி மயிலாப்பூர்ல சரின்னு என்ன அனுப்பினோம். இந்த அம்மா அப்பா கூட்டிட்டு போகினோம். நான் கலாக்ஷேத்ராவுக்கு போறேன். அது ஏப்ரல் மாசம், எல்லாம் பாழடைஞ்சு போய் அந்த பனியன் ட்ரீல இருந்து இலையெல்லாம் கொட்டி ஒருத்தரும் இல்ல. அது என்னவோ. அப்ப சரி அதை அப்படியே விட்டுட்டு ஒரு அடையார் லக்ஷ்மண் கிட்ட போறேன். ஆனா சரி போயிட்டு வாரேன். அப்ப கேட்கணும் உங்களுக்கு பிடிக்குதா, நான் ஒன்னும் சொல்றது இல்லை எனக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலமா தனஞ்சயன் மாஸ்டர் விட்ட போறேன். எல்லாம் போன் பண்ணி எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம். அப்ப காலமா போய் நிக்க வாசலுக்கு வாரேன். அப்படியே அப்படி வேற அப்படியே ஒரு ஒளி வட்டம் போல எனக்கு அவரை கண்டோடனே நான் உடனே இவர்தான் நின்றுட்டு குருன்னு மனதுக்குள்ள நினைச்சிட்டேன். பிறகு கதைச்சிட்டு எல்லாம் வீட்டை வேற நான் அப்பா சொல்லிட்டேன், நான் இடத்தைத்தான் போறேன், எனக்கு இங்கத்தான் போகணும் வந்து. பிறகு அங்க துவங்கினது தான் டெய்லி அந்த இருந்த காலம் முழுக்க 2005 to 2006 அந்த டைம் பீரியட்ல டெய்லி ஒரு நான் இருந்த ஹாஸ்டல் ஒர்க்கிங் விமென்ஸ் அண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் 2 பேருமே உள்ள ஒரு ஹாஸ்டல். என் பிள்ளைமினா ஸ்கூலும் அதோட அட்டாச்சா இருந்தேன். காலம் 7 மணிக்கு ஒரு டப்பால கொஞ்சம் ஏதாவது சோறும் ஒரு முட்டையும் இருக்கும். அதை எடுத்து கொண்டு போனேன்டா நாள் முழுக்க அங்கே இருந்து முதல் 8 மணிக்கு கிளாஸ் துவங்கும், அது முடியல 1:30 12 ஆகும். பிறகு பாட்டு வாத்தியார் வருவார், நாராயணசாமி அவர் ரத்தன் வாத்தியார் பாட்டெல்லாம் பாடி முடிய அப்படியே ஒரு பகல் பிரேக். 3 மணி வரைக்கும் தூங்குவன். 3 மணிக்கு மூர்த்தி மாஸ்டர் ஒரு ஆள் வருவார். கலாக்ஷேத்ரா மாஸ்டர் தனஞ்சய் மாஸ்டருக்கு ஒர்க் பண்ண அவர் வந்து தட்டுவார் எண்ணல். அங்க கீழே அவையோட ரூம், மாஸ்டர் ஆபீஸ் ரூம், டான்ஸ் ரூம், இங்கால ஒரு ரூம். அந்த ரூம் வந்து ஒரு சாந்தாக்கட அம்மா மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். ஆனா எனக்கு மட்டும் என்ன மட்டும் அந்த ரூம்ல தூங்க விடுவாங்க. நான் அவங்களுக்கு ஏதோ என்னோட ஒரு ஒட்டுதல் வந்துட்டு இருந்துட்டு அப்ப நான் லஞ்சை திறந்து சாப்பிடும் பொழுது மேலவாடு கேட்கும். அப்ப மேல போனா அவர்கிட்ட ஒரு கறிகள் எல்லாம் இருக்கும், எல்லாம் போட்டு சாப்பிட்டுடுவோம். நான் அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குவேன். மூர்த்தி மாஸ்டருக்கு தெரியும் இந்த பிள்ளை இந்த டைம்ல தூங்கி கொண்டிருக்கு. அவர் தட்டு வச்சு தட்டு டாக்டர் எழும்பி தண்ணியை மோத்துக்கு போட்டுட்டு போய் தியரி அவரோட செய்யணும். பிறகு 4 மணி 4:30 ஸ்கூல் விட்டோன்னு அந்த ஸ்டாஃப் எடுத்துவாங்க. ராதிகா அக்கா நிறைய டீச்சர்ஸ் அங்க வருவாங்க, ஒவ்வொரு கிளாஸஸ் நடக்கும். இப்ப நான் பக்கத்துல இருந்து அவங்களோட சேர்ந்து தட்டுறது, தட்டு களி கொடுத்து நீ தட்டுன்னு அப்படி ஃபுல்லா த்ரூ அவுட் த வீக் போவேன். சாட்டர்டே சண்டே எதுவும் ப்ரோக்ராம் இருந்தா மாஸ்டர் வில் கிவ் அ லெட்டர் டு த கார்டியன், ஹாஸ்டல் கார்டியன். அந்த லெட்டரை கொடுத்தேன்டா அவ சொல்ல, ஓகே நிர்மலா, tonight you are not coming. Yes sister, I'm not coming today, I'll stay with my gurus. ஓகே என்று அப்புறம் நான் 2 நைட் அவங்க மாஸ்டர் ஒர்க்கோட ப்ரோக்ராம் எதுவும் பார்க்க போகணுன்னு போயிட்டு வந்து அவங்களோட டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே வந்து தூங்கிடுவேன். இப்படி பியூட்டிஃபுல்லா ஹாப்பி மெமரிஸோட என்னுடைய வரத கலாஞ்சலி என்ன ஒரு ஒரு பயிற்றப்பட்ட ஒரு ஆசிரியரா கொண்டு வந்துச்சு. மிக அழகான ஒரு அறிமுகம். அதாவது நீங்க கற்றல இருந்து குடும்பம் சொல்லி உங்களோட குரு வரைக்கும் நீங்கள் கற்பித்தலுக்கான ஒரு முதற்படி வரைக்கும் எங்களுக்கு ஒரு முதலாவது ஒரு கேள்வியிலேயே நீங்கள் அழகான ஒரு பதிலை சொல்லியிருந்தீர்கள். இதுல இருந்து நிறைய விடயங்கள் நாங்கள் எடுக்கிறோம். என்னன்னு சொன்னால், உங்களை போல ஒரு மூத்த கலைஞர்கள், சிரேஷ்ட ஆசிரியர்களிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காலப்பகுதி வேறு, நாங்கள் கற்றுக்கொண்ட காலப்பகுதி வேறு. இப்ப 2025ஆம் ஆண்டு ஜெனரேஷன் பீட்டான்ற வரைக்கும் வந்துட்டது. இனி வரப்போற காலப்பகுதி என்றது வேறையாக இருக்கிறது. இவ்வாறாக வித்தியாசமான காலப்பகுதி, ஆனால் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற கலை என்பது ஒரு மாற்றம் இல்லாத, அதாவது அந்த சம்பிரதாயமான ஒரு புனிதமான அந்த ஒரு கலை வரம்பாக இருக்கிறது. அதில் எத்தனை மாற்றங்கள் வருகிறதோ, ஒரு அடிப்படையான ஒரு விடயம் என்பது நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகும் அதில் இருக்கிறது. அந்த விதத்தில் உங்களது இந்த தெரியப்படுத்திய சில அனுபவங்களில் இருந்து நாங்கள் சில விடயங்களை உண்மையிலேயே பெற்றுக்கொள்கிறோம். இந்த முதலாவது கேள்வியினூடாகவே ஒன்று, அதாவது ஒரு சமூகம் அல்லது எங்களது குடும்பம் கூட சில நேரங்களில் இந்த நடனம் என்ற ஒரு கலைக்கு ஒத்துழைப்பு வழங்காத ஒரு காலப்பகுதி அன்று இருந்திருக்கிறது. இன்றும் அவ்வாறானதொரு நிலை இருக்கிறதா? அதை எப்படி இன்றைய தலைமுறையினர் முகம் கொடுக்கிறார்கள் என்பது எனது முதலாவது கேள்வியாக இருக்கிறது. அன்று இருந்தது, ஆனால் பெற்றோர்கள் அதன் மகத்துவத்தை அறிந்த பொழுது பிள்ளைகள் கூடுதலாக அதில் தங்களுடைய பங்களிப்பை மிகுந்த பக்தியுடன் அதை கொடுத்தார்கள். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் வந்து என்னுடைய
வகுப்புகளையே எடுத்துக்கொள்ள காணக்கூடியது என்னென்றால், அதிவேகமாக போகின்ற இந்த காலத்தில் பிள்ளைகள் தங்களுடைய மேற்படிப்புகளுக்காகத்தான் கூடுதலாக செலவழிக்கிறார்கள். அதான் தப்பென்று சொல்வதற்கு இல்லை. மிக நிறைய அரங்கேற்றங்கள் நிறைய பிள்ளை படிக்கிறார்கள். ஆனால் அதில் உண்மையான ஈடுபாடு கொண்டு இருப்பவர்கள் மிக மிக குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். குறைவென்று சொல்ல வேண்டும். ஆனாலும் நான் படித்த காலகட்டத்தை விட இப்பொழுது நடன ஆசிரியர்கள் எக்கச்சக்கம். சோ ஏதோ படிச்சோம் நாங்களும் கற்பிக்கிறோம் என்று நிறைய ஆசிரியர்கள். சோ அதுதான் எனக்கு விளங்கல. கிளாஸ் மட்டத்துல பார்க்கும் பொழுது பிள்ளைகளோட இன்வால்வ்மெண்ட் குறைவு. அது ஒரு 10 பேர் உள்ள கிளாஸ் 1-2 பிள்ளைகளுக்குத்தான் அந்த பக்தி அதுல ஈடுபாடு இருக்கிறது. மற்றவர்கள் பெற்றோர்களுடைய உந்துதல்கள் அந்த விஷயங்கள் மூலமாக வந்து ஏதோ நானும் கிளாஸ் போறேன்னு வாரார்கள். மேபி எங்களுடைய நான் இப்ப கொழும்புல படிப்பிக்கிறபடியா அந்த மாதிரி இருக்கு. இப்ப உண்மைக்கு மலையகம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு இந்த பகுதிகளில் நாங்கள் கூடுதலாக ஆசிரியர்களை காண்கிறோம், ஈடுபாடுடைய ஆசிரியர்களையும் காண்கிறோம். ஆமா, நீங்கள் ஆசிரியர்கள் என்று குறிப்பிடும் பொழுது இது கூட ஒரு முக்கியமான விடயமாக கருதுகிறோம். நாங்கள் ஏராளமான ஞான சிற்பி நிகழ்ச்சியினூடாக மூத்த நடன ஆசிரியர்கள் உங்களை போன்றவர்களை 3 தசாப்தங்கள் 4 தசாப்தங்களாக நடன பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்களை நாங்கள் நேர்காணும் பொழுது எல்லாரும் சொன்ன ஒரு பெரும்பாலானவர்கள் சொன்ன ஒரு விடயமாக இருந்தது இந்த நடன ஆசிரியர்கள் பற்றி. அதாவது அவர்களுக்கு ஒரு 2 நாங்கள் ஒரு சம்பவங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒன்று, நாட்டு நிலை காரணமாக எங்களது ஆசிரியர்கள் 1 வருடம் மட்டும் நாங்கள் நிரந்தரமாக சில வேளைகளில் படிக்க முடியாமல் போயிருக்கிறது. அவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு செல்லும் பொழுது நாங்கள் வேறு ஆசிரியர்களை நாடி செல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் கூட அதனை இதில் தெரிவித்திருந்தீர்கள். இவ்வாறானது ஒரு சிக்கல் எங்களுக்கு நாங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு முன்னதான தலைமுறையில் இருந்திருக்கிறது. அவ்வாறான சிக்கல்கள் இந்த தலைமுறையில் இருப்பதாக எனக்கு அத்தனை தூரம் தெரியவில்லை. ஒரு சில சவால்களை நாங்கள் நடனத்தை பயில்பவர்கள் முன்னைய தலைமுறைகளில் எதிர்நோக்கிய பல பிரச்சனைகள் இந்த தலைமுறையில் இல்லாதும் இருக்கிறது. அதாவது நடன ஆசிரியர்களை நாங்கள் மாற்றுவது என்பது அத்தனை தூரம் தேவையில்லாததாகவும் இருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்த காலங்களில் அதிகமாக நாங்கள் செல்ல வேண்டி இருந்தது, ஆசிரியர்கள் செல்ல வேண்டி இருந்தது. அங்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் அவர்கள் மிக பெரும் பணியை ஆற்றி வருகிறார்கள் நமது நடன ஆசிரியர்கள், அந்த காலத்தில் சென்றவர்கள். இப்போ நாங்கள் இந்த தலைமுறையில் இருக்கின்றவர்களுக்கு இவ்வாறான சவால்கள் அத்தனை தூரம் இல்லாத போதிலும் ஒரு ஆசிரியரிடம் இருந்து இன்னொரு ஆசிரியரிடம் மாறுவது எல்லாம் இந்த காலத்திலையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். இதை நீங்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், பரவலாக்கப்பட்ட கற்கை நெறி. அதாவது குவான்டிட்டி, அதாவது கற்றுக்கொள்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் குவாலிட்டியா அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினீர்கள். சோ இது அடிப்படையில் நாங்கள் பேச வேண்டுமென்றால் ஒரு சில விடயங்களை இன்னும் தொடர்ந்து ஒரு நடன ஆசிரியருக்குள்ள பல வருடங்களாக நாங்கள் பயின்று வருவதற்குரிய தாற்பயம் முன்னைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கடைபிடிக்க வேண்டியதாக இருப்பதன் அவசியத்தை உங்களிடமிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஒரு கற்க வரும் ஒரு பிள்ளை, ஒரு பெற்றோர் ஒரு விஜயதசமி ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தை ஒரு பிள்ளையை சேர்க்கிறார்கள். அல்லது போனால் வளர்ந்தவர்கள் கூட இந்த குருவிடம் போவோம் என்று அந்த குருவை பற்றி அறிந்து வந்து சேர்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் வரும் பொழுது குருவானவர் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த நடனம் பற்றிய விளக்கத்தை கொடுப்பதுடன் இந்த குரு பக்தி, அந்த குருவுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அவர்கள் ஒரு வகுப்பில் என்ன மாதிரி தங்களுடைய நடத்தைகளுடன் எந்த நடத்தைகளுடன் வந்து போக வேண்டும், இவைகளை நிச்சயம் ஒரு குரு அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அறிமுகம் பண்ணி அவங்கள வகுப்புல சேர்த்து கொள்ளணும். சோ இப்படி வர்ற குழந்தைகள்ல மாணவர்கள்ல எல்லோருமே நாட்டியம் பண்ண முடிஞ்சவர்களாக இருக்க மாட்டார்கள். சிலருக்கு இயற்கையாகவே நடனம் வரும், சிலருக்கு நாங்கள் கற்பித்து மெதுவாக அவர்களை படியேற்றுவோம். அப்படி படித்து வரும் பொழுது சிலர்களுக்கு இயற்கையாகவே அவர்கள் கற்று உண்மையான பக்தியுடன் அவர்கள் கற்கிறார்கள். இப்ப நாங்கள் மாணவர்கள் வகுப்புக்கு ஒரு குருவிடம் வருகிறார்கள்.
வரும் பொழுது அவர்கள் அது மைண்ட் செட்டோட, இப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு அந்த காலத்துல ஆசிரியர்கள் வெரி ரேர் ஒரு குருவை தேடி ஒரு சிறந்த குருவிடம் போவது. அப்படி நாங்கள் படிச்சு கடைசியில ஒரு குருவிடம் போய் என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன், இன்னும் தொடர்கிறேன். அப்படியான ஒரு குரு பக்தியுடன் ஒரு குருவிடம் போய் சேரும் ஒரு மாணவி, அந்த குருவிடமே அவருடைய நன்மைகளை அந்த குருவிடம் இருந்து கற்க வேண்டியவைகள் ஏராளம் இருக்கும். ஒரு வகுப்புல ஒரு 2 வருஷத்துல படிக்கிற மாதிரி இல்ல. அந்த குருவுக்கு கீழேயே இருக்கும் பொழுது அங்க நிறைய விஷயங்களை தன்னை அறியாமலே நிறைய நன்னடத்தைகளை, நம்முடைய கலாச்சாரத்தை இப்ப நாட்டியம் வெறும் நாட்டியமா நாங்கள் கொள்ளக்கூடாது. இந்த நாட்டியம் மூலம் நாங்கள் பல நன்மைகளை உள்வாங்குகிறோம், நம்முடைய கலாச்சாரத்தை மென்மேலும் அறிகிறோம், சமய உணர்வு வளர்கிறது, பாடும் திறமை அதிகரிக்கிறது, ஒரு தாள ஞானம் பெறுகிறோம். ஒரே குருவிடம் இருந்து நாங்கள் கற்கும் பொழுது எங்களுடைய கற்கும் அந்த திறன் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பித்து நாங்கள் நாட்டியத்தை தான் எங்களுடைய ஒரு விரும்பிய ஒரு நிகழ்வாக கொண்டு செல்கின்றோம் என்றால் எப்பொழுதும் ஒரு குருவிடம் இருந்து கற்று முன்னே செல்வது மிகவும் சிறந்த ஒரு மாணவனோ மாணவிக்குரிய அறிகுறியாக, வளர்ச்சிக்குரிய ஒரு இடமாக அந்த ஆசிரியர் நிச்சயமாக திகழ்வார். ஆனால் தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான ஆசிரியரிடம் போகின்றோமா என்ற அந்த அறிவுடன் சென்று கற்று முன்னே செல்ல மாணவர்கள் முனைந்தால் பெற்றோருக்கும் பிரச்சனைகள் இடையில வராது. மாணவர்களும் தாம் விரும்பிய வடிவத்தில் படித்து தம்முடைய ஆசையை, கனவுகளை நனவாக்கி கொள்ளலாம். நிச்சயமாக டீச்சர், இப்ப நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு நல்ல குரு கிடைப்பது என்பதே எங்களுக்கு கிடைத்த ஒரு புண்ணியம், எங்களது வரம் என்று நாங்கள் முன்னவர்கள் சொல்வார்கள். நல்ல குரு அமைவது என்பதே நாங்கள் செய்த ஒரு பெரும் வரம் என்று. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த குரு அமைந்திருக்கிறார் விபி தனஞ்சன் ஐயா அவர்கள். நாங்கள் கூட உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் ஆண்டு விழாவில் அவருக்கான ஒரு மிகப்பெரிய கௌரவ விழாவினையும் நாங்கள் நடத்தி இருந்தோம். இந்த சமயத்தில் தனஞ்சன் ஐயாவின் பாத கமலங்களை, அம்மா அவர்களின் பாத கமலங்களை நாங்கள் பணிந்து வணங்கி கொண்டு அவரது வேரினூடாக கிளை விட்டு பரவிய எங்களது இலங்கை மாணவர்களுக்குள் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பலர் திகழ்கிறார்கள் உலகளாவிய ரீதியில். அதில் இலங்கையிலிருந்து உங்களது கலைச்சேவை எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் குருவிடமிருந்து பெற்ற வித்தியை இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அவரது நட்பண்புகளை நாங்கள் கடத்த வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்ற உங்களது ஆவலினால் நீங்கள் நடனப் பள்ளியை நிறுவி, நிர்மலாஞ்சலி நடனப்பள்ளி என்பதனை 1986ஆம் ஆண்டு நீங்கள் நிறுவினீர்கள். நிறுவி அதற்கூடாக இன்று வரைக்கும் மிக பெரும் சேவை செய்து வருகிறீர்கள். பல அரங்கேற்ற நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் கூட மிக நிறைந்த அரங்கேற்றங்களுக்கு, உங்களது அரங்கேற்றங்களுக்கு வருகை தந்து பங்களிப்பு செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் கூட இருக்கிறது. உங்கள் நிகழ்வுகளில் நாங்கள் கலந்திருக்கிறோம் என்பது. அந்த வகையில் உங்களது நடன பள்ளியை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு இந்த விடயத்தை இந்த நடன பள்ளியினூடாக நான் கொடுக்க வேண்டும், கடத்த வேண்டும் என்ற ஒரு ஆரம்ப புள்ளி உங்களுக்கு தென்பட்டது. அதனூடாக நீங்கள் செய்த ஒரு சில விடயங்களை எங்களுக்கு அறிய தருங்கள். 86இல் இந்தியாவில் இருந்து திரும்பிய பிறகு ஒரு விஜயதசமி நாள் அன்று என்னுடைய அம்மா அப்பா அவர்கள் இருவரும் தான் எனக்கு வழிகாட்டிகள். அவர்கள் இப்ப என்னுடன் இல்லை என்பது எனக்கு ஒரு சரியான ஒரு பெரிய கஷ்ட வேக்கமா இருக்கு. அது ஒரு சொல்ல முடியாத ஒரு மனக்கவலை அது. அவர்கள் இருவருடைய ஆசையுடன் நான் நிர்மலாஞ்சலி, நிர்மலம் என்றது எங்களுடைய நிர்மலம் தேவ மாதாவுக்குரிய ஒரு பெயர். அதே நேரம் நிர்மலன் சிவபெருமானுக்குரிய பெயர். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து சில நேரர்கள் என்னுடைய பேரைத்தான் வச்சாச்சு. ஆனால் உண்மைக்கும் என்னுடைய அம்மா அப்பா அவர் சொன்னார், இதுதான் அதுக்கான பொருள். நாங்கள் இந்த பேரே வைப்போம், நிர்மலாஞ்சலி நடனப்பள்ளி என்றுதான் நாங்கள் அப்போ ஆரம்பித்து முதல் அனிவர்சரிக்கு நான் என்னுடைய முதல் அனிவர்சரி தெரியும். ஆனா அந்த ஆரம்ப காலங்கள்ல எனக்கு தனஞ்சயன் மாஸ்டர் அடிக்கடி நான் இலங்கைக்கு அழைப்பதுண்டு.
அவரும் வந்து பிள்ளைகளுக்கு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் எடுத்து மெதுவா எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார். நானும் என்னுடைய குருவை போலவே நானும் எப்பொழுதுமே அந்த நான் சில வேளை கொஞ்சம் கைண்டா போயிடுவேன். அப்ப நான் யோசிப்பேன், இல்லை பிள்ளைகளுக்கு ரொம்ப இரக்கம் காட்டிட்டா பிறகு படிப்பிக்க முடியும். சோ அந்த கிளாஸ் டைம்ல நான் கதைக்க விடுவேன். இல்ல சரி நீங்க வெள்ளன வந்தீங்கன்னா நீங்கள் இருந்து பார்க்கலாம், இல்ல எக்ஸசைஸ் நடந்து கொண்டிருக்கா வார எல்லாரும் சேர்ந்து செய்ய வேணும். சில வேளை இட பிரச்சனை, அதால இருக்க வைக்கிறது. மற்றபடி ஃப்ரீயா இடம் இருந்தா உடனே சொல்லுவேன் போய் செய்யுங்க சேர்ந்து அடவுகளில். அப்படி அவர்களே ஒரு வழி நடத்தல், ஒரு சும்மா இருக்கப்படாது, இடம் இருக்குதா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க. சோ அப்படி அவர்களை நேரத்தை வாராந்த நேரம், சிலர் மணியை பார்த்து நிப்பினான்னு சொல்ல பார்க்காதீங்க, எனக்கு தெரியும் 1 மணி நேரத்துல நிப்பாட்டுவேன். சோ நீங்கள் தொடர்ந்து கொண்டு போங்க, டீச்சருக்கு தெரியும். சோ நான் அந்த வாராந்த நேரத்தை பிள்ளைகள் வீணாக்கப்படாது. வாராந்த 1 மணி நேரம் இங்கதான் சிந்தனை இருக்க வேணும். இதைத்தான் நீங்க படிப்புலயும் செய்யணும். படிக்க நீங்க வேற எதுவும் யோசிப்பீங்களா, டிவி பார்க்க யோசிப்பீங்களா என்றா இங்க படிப்பு வராது. இதுகள் அவர்களுக்கு சொல்லி அவர்களை நேரத்தின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எப்பொழுதும் நான் உணர்த்துவது உண்டு. ஆமாம், அது போல உங்களது ஆற்றுகை, அதாவது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நிர்மலாஞ்சலி நடன பள்ளியை உருவாக்கி அதனூடாக மிகச்சிறந்த அரங்கேற்றங்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களது 2 புதல்விகளும் நல்ல நடன மணிகளாக உங்கள் குருநாதர் முன்னதாகவே அரங்கேற்றம் செய்தும் இலங்கையில் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டு கால பகுதியாக இருக்கலாம் உங்களது புதல்விகள் 2 அரங்கேற்றம் குருவின் முன்னிலையில் நடைபெற்றது. அதை தொடர்ந்து கூட எங்களுக்கெல்லாம் இலங்கை பார்வையாளர்களுக்கு ஒரு மிக பெரும் காட்சியாக இருப்பது, நீங்களும் 2 புதல்விகளும் சேர்ந்து மூவருமாக நடன ஆற்றுகை செய்வீர்கள், அரங்கினை சிறப்பிப்பீர்கள், மேடையை அலங்கரிப்பீர்கள். சோ அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கூட ஒரு நடன ஆற்றுகை கலைஞராக நீங்கள் திகழ்கிறீர்கள். ஆற்றுகை என்பது மிக மிக முக்கியம் ஒரு நடன கலைஞருக்கு, நடன ஆசிரியருக்கும் கூட. அந்த வகையில் நீங்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் மட்டுமல்ல, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் உங்களது நடன ஆற்றுகை வழங்கியிருக்கிறீர்கள். அந்த நடன ஆற்றுகைக்கான அனுபவம் பற்றி நீங்கள் நிச்சயம் அறியத்தர வேண்டும். இது 2ஆக பிரிக்கப்பட வேண்டும். ஒன்று, நீங்கள் இள வயதில் நடன ஆற்றுகை செய்ததுக்கும் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதுக்கும் இந்த பயணத்துக்குமான ஒரு தொடர்பினை எங்களுக்கு நீங்கள் அறியத்தர வேண்டும், உங்கள் ஆற்றுகையினூடாக உங்கள் பயணம். 2வது, வெவ்வேறு நாடுகளில் நீங்கள் ஆற்றுகையை நடத்தும் பொழுது, அந்த காலத்தில் இருந்து கூட இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடன ஆற்றுகையாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட ஆற்றுகைகள் வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஞான சிற்பியினூடாக இதை பற்றி நிறையவே நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு அந்த ஒரு 80 கால பகுதிகளில் கூட சென்று ஆற்றுகை வழங்கிய ஆசிரியர்கள் பற்றி, அவ்வாறான ஒரு மிகச்சிறந்த செழிப்பான ஒரு நாடாகத்தான் எங்களது நாடு இருந்திருக்கிறது. அந்த வகையில் 2ஆக பிரித்துக் கொள்வோம். ஒன்று, உங்களது ஆற்றுகை பயணம், சிறு வயதிலிருந்து இப்ப வரைக்குமான ஆற்றுகை பயணம் ஒன்று. 2வது, வெவ்வேறு நாடுகளினூடாக நீங்கள் நிகழ்த்திய ஆற்றுகைகள் பற்றியும் அறியத்தாருங்கள். சிறு வயது காலத்தில் ஆசிரியர் கற்பித்ததை அப்படியே கொழுப்பித்தேன். ஆசிரியர் என்ன மாதிரி அதை கற்பித்தாரோ அப்படியே அதை நாங்கள் மேடையில் காட்டுவோம். ஆனால் எங்களுக்கு என்று ஆசிரியர் கற்பித்திருந்த பொழுதும் எங்களுக்கு என்று ஒரு உணர்வு, அந்த உணர்வில் ஆசிரியரே சொல்வார், எல்லா ஆசிரியர்களும் விளக்கவே சொல்லி இருக்கிறார்கள், அது எங்களுடைய உணர்வின் மூலம் அந்த நாட்டியம் மிகவும் பொலிவுடன் ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருந்தது என்று. பிறகு தொடர்ந்து ஆசிரியர்கள் தனஞ்சன் மாஸ்டரிடமிருந்து வெளிவந்த பிறகு நானே என்னுடைய நடனங்களை கோரியோகிராஃப் பண்ண துவங்கினேன். அப்போ ஆசிரியர் கற்பித்ததை அதே மாதிரி கொழுப்பித்த நான் இப்பொழுது நானே கோரியோகிராஃப் பண்ணி ஆடும் பொழுது நிறைய பார்த்த விடயங்கள், நிறைய படித்த விடயங்கள், அதை விட என்னால் புகுத்தக்கூடிய விடயங்கள் என்று நிறையவே புகுத்தி என்னால் நாட்டியங்களை அமைத்து இன்னும் ஆடிக்கொண்டிருக்க முடிகிறது. அது இறைவன் தந்து ஒரு வரம் தான் என்று கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும். பிறகு வெளிநாடுகளில் 80களில் நான் 86 மலேசியாவில் 6வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பல நடன நிகழ்ச்சிகளை கொடுத்தேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன் டே ஒரு நடனம். அப்ப அந்த காலகட்டத்தில் என்னுடன் பாசுரி அக்கா வந்திருந்தார்கள்.
அப்ப இனாகுரேஷன் டே ஒரு நாட்டிய நிகழ்வை கொடுத்தோம். பிறகு ஒரு 1 வீக், ஒரு கிழமை போல அங்க நின்ற நாங்கள். அப்ப அந்த நின்ற கால பகுதியில ஒவ்வொரு இடங்கள்ல ஒர்க் ஷாப்ஸ் போல சின்ன சின்ன கூடாரங்கள்ல குட்டி குட்டி நாட்டியங்கள். அப்ப அந்த நேரம் திடீர்னு ஒரு ஒரு ஓப்பனிங் டான்ஸ் வந்து செய்ய வேணும். அப்ப நான் அப்பத்தான் 86 மாசத்துல இருந்து வந்திருக்கிறேன். அப்ப மியூசிஷியன்ஸும் வந்தாங்க, லைவ் மியூசிஷியன்ஸ் தான் கூட்டிட்டு போனோம். அப்ப அந்த நேரம் அப்ப சரி இருந்துட்டு ஒரு அப்பா ஒரு சின்ன பாடலை அமைக்க ஒரு ஓப்பனிங் டான்ஸ், ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் டான்ஸ் வந்து நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த காலத்துக்கு முன்னம் நான் தேவ கற்பனைகள் என்ற ஒரு நாட்டிய நாடகத்தை இலங்கை ரூபாயினி தொலைக்காட்சிக்கு தயாரித்து கொடுத்திருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது. எனிவே ஒரு வெளியூர்ல போய் உடனே செய்யும்போது அடுத்த நாள் ஆடும்போது சொன்ன அந்த நிகழ்வு. அப்போ ஒரு நாட்டியத்தை தயாரித்து ஒரு ஓப்பனிங் டான்ஸ் வந்து கொடுத்தேன். அது ஒரு பெரிய மகண்ட மேடையில் தான் நடந்தது, சின்னதா இருக்கேன். அப்படி தொடர்ந்து எங்க ஆஸ்திரேலியால செய்திருக்கிறேன். பிறகு ஆஸ்லோ, நார்வேல நாட்டிய நிகழ்வு நடக்கிறது. அந்த நேரம் எங்களுடைய நாட்டில் பெரிய பிரச்சனைகள், போர்க்காலம். அப்ப அங்க யூனிவர்சிட்டிக்குள்ள தான் செய்யறோம். அப்ப நிறைய யூனிவர்சிட்டி பாய்ஸ் எல்லாம் அந்த பிடிச்சோண்டு இருக்கிறேன், இதை பார்க்க போக கூடாது. அப்படி அதனால நார்வேக்கு போன பொழுது சிங்களம் தமிழ் இருவரும் சேர்ந்து போனோம். கூட்டு நடனம், முதியான்சே திசாநாயக்கவும் நானும். எங்களுடைய கூட்டம் எங்களுடைய மிருதங்கம் வாத்தியார் ஜம்புநாதன், பிறகு நிறைய ஆர்டிஸ்ட் வேற இல்ல, மிருதங்கம் மட்டும்தான் வந்து போவோம். அப்புறம் அங்கால யார் எங்களுடைய பெயர்கள் வருது இல்ல, வயசு அவர்களுக்குரிய கட்டபெரை அந்த வாத்திய கருவிகளுடன் எல்லாம் அவர்கள். சோ அங்க நாங்கள் நாட்டிய நிகழ்வு நடத்திய பொழுது நிறைய தமிழ் மக்கள், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் கலைஞர்கள். அது வந்து நார்வே இலங்கை 50வது வருட ஒருங்கிணைப்பு, அதுக்கான ஒரு விழா. சோ அதுக்காக நாங்க போனோம். சோ அதுல மிக நிகழ்வு நன்றாக நடந்து பல வெளி மாணவர்கள், எங்களுடைய மக்கள் குறைவாக இருக்கவே இல்லை சொல்ல போனா. ஆக வெளியூர் ஆக்கள் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கி, நம்ம என்ன மாதிரி இதெல்லாம் ஏன் கைக்கு பெயிண்ட் பண்ணிருக்கிறீங்க, ஏன் இந்த கண் இப்படி இருக்கு, ஏன் இந்த பூக்கள், அது ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து கேட்கணும். எல்லாத்துக்குமே விடைகளை கொடுத்து கொண்டு வர பிறகு நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப் செய்தோம். அந்த ஒர்க் ஷாப் செய்த பொழுது அங்க ப்ரொஃபசர்ஸ், 2-3 ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அவை வரையினோம், வந்து பாக்கினோம். அவை சொல்லினோம், we wish we was students, we could also learn, we really like this dance. அவை சொல்லினோம், we really enjoy your movement. அப்ப அதை ஞாபகம், நான் இப்படி ஒரு பறவையை காட்டுறேன், பிள்ளைகள் எல்லாம் ட்ரை பண்ணி நம்மளை கையை போட்டு, ஏன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணினா. அப்ப அந்த ப்ரொஃபசர் அலரம் வந்து he was trying. அந்த எல்லா வெளியூர் ஆக்களுக்கெல்லாம் இது மிகவும் ஒரு விருப்பம். சோ நாங்களும் விருப்பமா இந்த ஒர்க் ஷாப்ஸ் மிகவும் சந்தோஷமா செய்து வந்த நாங்கள். இப்படி ஒவ்வொரு இந்தியால என்றால் அது வந்து சாஸ்திரிய முறைப்படி தானே நாங்கள் மேடையில அது பெங்களூர், மயிலாப்பூர், இப்படி 2-3 இடங்கள்ல இந்தியாலையும் நான் பண்ணியிருக்கேன். சிதம்பரத்துக்கு போய் வந்திருக்கிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட. இப்படி நாட்டியம் மிக மகிழ்வாக மனதுக்கு இதம் தார உண்டாக போய்கொண்டிருக்கு. ஆமா, பார்வையாளர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்து கூட நமது ஆற்றிகைகள், நமது கச்சேரிகள் இருப்பது கூட வழக்கம். அதைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒவ்வொரு நாடுகளில் எவ்வாறான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் சேரும் விதமான ஒரு நாட்டிய பாங்கினை நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து நிறைய விடயங்கள் நாங்கள் அறிய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அத்தனை தூரம் ஒரு கிளைகளாக பல விடயங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கற்றல் என்பது ஒன்று, அதன் பிறகு உங்களது நடனப்பள்ளி என்பது அது இன்னொரு தனிப்பட்ட விடயம், ஆற்றிகை என்பது அது ஒரு தனி ஒரு பயணமாக இருந்திருக்கிறது. இதே போல மிக முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் நாட்டிய நாடகங்கள், இங்கே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள் நாட்டிய நாடகங்கள் அமைப்பது பற்றி. நிறைய நாட்டிய நாடகங்கள் செய்திருக்கிறீர்கள். அதற்கு வருவதற்கு முன்னதாக இன்னொரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து உங்களது
ஆரம்ப கல்விகள் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை விட நாட்டியத்தில் நீங்கள் பட்டப்படிப்புகள் படித்து முனைவர் பட்டம் கூட பெற்றிருக்கிறீர்கள். அதனால் நிறைய பல்கலைக்கழகங்களினூடான தொடர்பு உங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆர்டிகை, அதாவது பெர்ஃபார்மிங் சைடு மட்டும் இல்லாம ஒரு அகடமிக் சைடு ஊடாகவும் உங்களது பயணம் இருந்திருக்கிறது. இது மிக மிக முக்கியமான விடயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த பேலன்ஸ், இந்த இரண்டுக்குமான ஒரு இணைவை நீங்கள் எவ்வாறு கட்டி காத்து கொண்டு போயிருக்கிறீர்கள் என்பது மிகச்சிறந்த ஒரு நுட்பமான ஒரு புள்ளியாக நான் கருதுகிறேன் இந்த இடத்தில். அந்த வகையில் பல்கலைக்கழகங்கள் கூட, அதாவது நீங்க வெறும் பல்கலைக்கழகங்கள் மட்டும் இல்ல, சின்ன மாணவர்கள் இன்று வரை கூட சென்ட் பிரிட்ஜஸ்ல கேட்டா எங்களோட ஒரு ஆசைக்குரிய ஒரு ஆசிரியர் என்று எல்லா மாணவர்களும் சிறுவர்களும் ஓடி வந்து சொல்லும் நிலைமையில தான் இருக்கு. அப்ப நீங்க பாடசாலையில மிகச்சிறிய சிறுமிகளோடும் உங்களது பயணம் இருக்கிறது. அதே சமயம் ஒரு பல்கலைக்கழகங்களினூடாக கூட உங்களது பல்கலைக்கழகங்கள் மிக குறிப்பாக நமது கட்புல ஆர்டிகை கலை பல்கலைக்கழகம் கொழும்பில் இருக்கட்டும், அல்லது களனி பல்கலைக்கழகத்திலாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கொண்ட பல்கலைக்கழகங்களாக உங்களது ஆரம்ப, அதாவது உங்களது இளமானி பட்டங்கள், BA MA பட்டங்கள் என்பவற்றினை நீங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறீர்கள். உங்களது முனைவர் பட்டத்துக்காக எமது கொழும்பில் இருக்கின்ற விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அரங்க கற்பொலை ஆற்றல் கலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இவ்வாறு வேறுபட்ட பல்கலைக்கழகங்களினூடாகவும் விரிவுரையாளர்களினூடாகவும், முக்கியமாக கைடு, எங்களது பேராசிரியர்கள் இவர்களினூடாகவும் கூட உங்கள் பயணம் இருந்திருக்கிறது. இந்த கற்றல் என்றது ஒரு சமயம் இருக்க, கற்பித்தலும் இருக்க, அதே சமயம் நீங்கள் மீண்டும் பல விடயங்களை கற்று அறிந்து தேடி இருக்கிறீர்கள். அந்த பயணம் சின்னஞ்சிறுமிகளில் இருந்து பேராசிரியர்கள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு விடயம். நான் கூட பல தடவைகள் யோசிக்கிறது, நிர்மலா டீச்சர் வந்து இவ்வளவு அன்போட அழகோட எல்லாரோடையுமே ஒரே மாதிரி பேசுறாண்டா, சின்னவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு நிறைந்த அனுபவம் உங்களிடம் இருக்கிறது. பல்கலைக்கழகங்களின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட விடயமும், நீங்கள் இதுவரை எங்களுக்கும் தனஞ்சயன் சார் பற்றியும் உங்களது குருகுல கல்விகள் பற்றியும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். இவற்றுக்கிடையான தற்போதைய மிக முக்கியமான விடயங்களாக மாணவர்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்று உங்களது அனுபவ ரீதியாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதாவது பல்கலைக்கழகங்களின் ஊடாக கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். குருவிடம் போய் படிப்பது வேறு, பல்கலைக்கழகம் என்று வந்துவிட்டால் அதில் எம்முடைய தேடுதல் இருக்க வேண்டும். அங்கு அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய டாபிக்கை சூஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் செமினாருக்கு கொண்டு போறோம். அது சில வேளை ஓகே ஆகும், சில வேளை ரிஜெக்ட் ஆகும். ஸோ எனக்கு 2 தரம் ரிஜெக்ட் ஆகித்தான் நான் என்னுடைய டாபிக்கை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. இலங்கையின் கலாச்சாரத்துக்குள் பரதநாட்டியத்தை உள்வாங்க. பட் நான் அது இங்கிலீஷ்ல செய்தபடியா appropriation of Bharatanatyam dance drama into the Sri Lankan cultural media. So இங்க கைட்ஸ் இருக்கிறாங்க, பட் அவங்கள் நீங்கள் தேடி எழுதி அது செய்ததை ரிப்போர்ட்ஸை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை வாசிச்சு வெட்டி அதை ஓகே இது சரியில்லைன்னா நாங்கள் திருப்ப செய்யணும். அதுவும் ஃபுல்லா முழுக்க வாசிக்க மாட்டார்கள். ஸோ நாங்கள் தான் அதுக்கான தேடுதல்களை செய்து அவர்களிடம் அப்ரூவல் எடுத்து தொடர்ச்சியா செய்யலாம். ஸோ நான் உண்மைக்கு 3 வருஷத்துல செய்திருக்க வேண்டியது என்னென்றால் என்னால 3 வருஷத்துல செய்து முடிக்க முடியவில்லை. நிறைய தேடுதல்கள். உண்மைக்கும் சொல்ல போனால் எங்களுடைய அகில உலக பரதநாட்டிய சங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் எனக்கு இவ்வளவு உதவினார்கள். ஒரு 40-50 ஆசிரியர்கள். அப்ப நான் அந்த 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் மனசு தளிச்சுட்டு, என்னடா இது வில்லுபடுறதுக்கு முடியுது இல்லைன்னு. ஒரு கொரோனா ஒன்று வந்துச்சுதே, ஒரு நோய், அது வீட்டுக்குள்ள எங்களை முடக்கிச்சு. அந்த காலகட்டம் எனக்கு உண்மையா கோல்டன் பீரியட் என்றுதான் சொல்ல போயிடும். நான் இரவா முழிச்சிருந்து காலம் 4-3 மணிக்கு தான் தூங்குவேன். நிறைய ஆசிரியர்களை இந்த லிங்க் கூடாக தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர்ல அதை இப்ப பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு விலகு ஒருத்தரையாக்களே கரைசல் கொடுத்திருப்பேன். ஆனால் இல்ல, அதே பிஸியண்டா டைம் தருவிடும், இந்த டைம் கால் பண்ணுவோம் டீச்சர், நாங்கள் ஹெல்ப் பண்றோம். இப்படி நான் கால் பண்ணின எல்லாருமே எனக்கு உதவி செய்து தான் நான் இந்த தீசிஸை எழுதி முடிக்கக்கூடியதா இருந்தது. ஓ, ஸோ 2022ல முடிச்சேன் நான்.
ஆனா 2022 தீசிஸ் எழுதி ஒப்படைச்சது யூனிவர்சிட்டிக்கு. என்னால செய்ய முடியல, நேரம் இருக்கு இல்ல. டீச்சிங் ஸ்கூலுக்கு போய் வந்து கிளாஸ் எடுத்து வேலை கஷ்டம், தேடுதல்கள். அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. நான் கூடுதலா ஜூம்ஸ் பாவிச்சேன், மற்றது போன் கால்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை கிரகிச்சு அவர்களிடம் நிறைய படங்கள் எல்லாம் அவர் அனுப்பிச்சு நம் த்ரூ இன்டர்நெட் மேல் பண்ணினோம், இமெயில் மூலம். இப்படி நிறைய உதவிகள் கிடைச்சுத்தான் நான் இந்த முழுமையா இந்த முனைவர் பட்டத்தை செய்து முடிக்கக்கூடியதா இருந்தது. சோ என்ன சொல்லவாங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் பொழுது அங்க யாரும் உதவவே மாட்டார்கள். நாங்கள் தான் தேடுதலை தேட வேண்டும், நாங்கள் தான் விடயங்களை ஆராய வேண்டும், தேட வேண்டும், நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். ஒரு 2 புத்தகம் இல்ல, 30-40 புத்தகங்களை வாசிக்கணும். அதே விடயம் எல்லா புக்லயும் இருக்கலாம். எங்களுக்கு வேண்டியதை எடுத்து நாங்கள் நிறைய வாசிச்சுத்தான் எங்களோட தீசிஸை எழுதி முடிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி என்று பொழுது பிகினர்ஸுக்கு மேபி லெக்சரர்ஸ் தே கம் அண்ட் லெக்சர் அண்ட் கோ, பட் தென் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இவையத்தான் தே ஹேவ் டு ஃபைண்ட் அது தொடர்பா வேற விடயங்களையும் கனெக்ட் பண்ணி கொடுத்தா தான் நாங்க ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அவர்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் யூனிவர்சிட்டி ஈஸின்னு நினைக்க முடியாது. ஓகே நான் யூனிவர்சிட்டி தாடேண்டு அங்க நிறைய தேடுதல், நிறைய டைம் ஒதுக்க வேணும். எனக்கு அந்த கொரோனா கோல்டன் பீரியட். ஆமா, நிச்சயமாக. அதே போல இந்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கமும் கூட எங்களுக்கு நன்கு தெரியும். இந்த சங்கத்தினூடாக பல ஆசிரியர்கள் தங்களுக்கு எவ்வாறெல்லாம் இந்த சங்கம் உதவி செய்திருக்கிறது என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சில நட்புகளை மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று கூட இந்த சங்கத்தினூடாக தெரிவித்திருக்கார்கள். அந்த விதத்தில் நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவதும், மீண்டும் மீண்டும் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கின்ற அத்தனை சிரேஷ்ட ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இளங்கலைஞர்களுக்கும் நாங்கள் மிக மிக நன்றியுடையவர்களாகவும் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் உதவி செய்து அவர்களது நிகழ்வுகளை எங்களோடு பரிமாறிக்கொண்டு பகிர்ந்து கொண்டு, உண்மையிலேயே நாங்கள் சொல்வது போல இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே என்ற பாரதியின் தாரக மந்திரத்தை நினைவிற்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் நிர்மலா அம்மா அவர்களின் முனைவர் பட்டத்திற்கு நிச்சயமாக உதவி செய்திருக்கிறது என்பதனை இந்த இடத்தில் பதிவு செய்திருந்தார். அதற்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்கள் இங்கு நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அதே போல முனைவர் பட்டம் என்பது எங்களுக்கு அத்தனை உழைப்பினை நீங்கள் இட்டிருக்கிறீர்கள். அதனால் அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பேச வேண்டியதாகவும் இருக்கிறது. ஆனால் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் ஒரு நிகழ்வில் கூட முனைவர் பட்டம் பெற்றுக்கொண்டு ஆசிரியர்களை நாங்கள் கௌரவித்து, இந்த உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்களை நாங்கள் கௌரவித்திருக்கிறோம். இன்னும் பல நிகழ்வுகளை நாங்கள் உங்களை வைத்து இனி வருகின்ற தலைமுறையினருக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆய்வு களத்தின் ஊடாக, தேடல்களின் ஊடாக அதனையும் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செய்வோம் என்ற நம்பிக்கையையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அடுத்து இந்த நாட்டிய நாடகங்கள் என்ற விடயங்களை பேசியிருந்தோம். அதாவது அங்குதான் நான் வர இருக்கிறேன். ஏன்னா உங்கள் முனைவர் பட்டத்தில் கூட உங்களது தேடல்களில் நீங்கள் நிறைய நாட்டிய நாடகங்கள் பற்றியும் அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்த நாட்டிய நாடகங்கள், அதில் என்னென்ன விதமான புதுமைகளை இந்த காலத்திற்குரிய தொழில்நுட்பங்களை கையாண்டிருந்தார்கள் என்பது பற்றியும் உங்கள் முனைவர் பட்டத்தில் நீங்கள் நிறையவே ஆய்வு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான நாட்டிய நாடகங்களை உங்கள் தந்தையார் எழுதியதாகவும் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தீர்கள். இது போல உங்களது மதம் சார்ந்த விடயங்களை நாட்டியத்தினூடாக மிகச் சிறப்பான முறையிலும் நீங்கள் சமூகத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள். எல்லா மதங்களும் சர்வ மதமும் ஒரே விடயங்களைத்தான் சொன்னாலும் உங்களது மதம் சார்ந்த பல விடயங்களை உங்களது மாணவர்களை வச்சும் நீங்கள் மேடையேற்றி இருக்கிறீர்கள். இந்த நாட்டிய நாடகம் என்ற விடயம் உங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்றாகவும் இருந்திருக்கிறது. பல மேடைகளில் நீங்கள் நிகழ்த்தியும் இருக்கிறீர்கள், அரங்கேற்றங்களைப் போலவே. எனவே ஒரு நாட்டிய நாடகத்தினை ஒழுங்கமைப்பதற்கு நீங்கள் கருத்தில் கொள்கின்ற விடயங்களாக நீங்கள் எவற்றினை கண்கூடாக பார்ப்பீர்கள்? முன்னைய நாட்டிய நாடகங்களுக்கும் இன்றைய காலங்களில் நடக்கின்றதற்கும் எவ்வாறான வித்தியாசங்கள் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? நாட்டிய நாடகம் என்னும் பொழுது நான் இப்ப கலாக்ஷேத்ராவில் நிறைய நாட்டிய நாடகங்களை பார்த்திருக்கிறேன். ருக்மிணி தேவி அம்மா அவங்க நாட்டிய நாடகம் செய்த பொழுது தனியாக பரதநாட்டியத்தை மட்டுமே அவர்கள் பாவிக்கவில்லை. அதற்குள் அவர்கள் கதகளி, வேறு நடனங்கள், பேலனிஸ், வேறு நாட்டியங்களை பாவிக்கும் பொழுது அந்த நாட்டிய நாடகம் மிகவும் மேன்மையுடையதாக, மிகவும் அந்தந்த கேரக்டர்ஸுக்குரிய நடனங்களை வழங்க, ஆண்களுக்கு அவர்கள் கதகளியை பாவித்தார்கள், பெண்களுக்கு பரதநாட்டியத்தை பாவித்து அவர்கள் அழகாக நாட்டியம். நான் பார்த்த பொழுது அவர் இல்லை, பட் அவருடைய தொடர்ச்சியான ராமாயணங்களை பார்த்திருக்கிறேன், மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது.
என்னுடைய குரு தனஞ்சயன் மாஸ்டரும் நிறைய மேரி மேக்டலின் தீமட்டிக் ஐட்டம்ஸ் நாட்டிய நாடகங்களை பண்ணி இருக்கிறார். அதை நான் கண்ணால பார்க்காட்டியும் பலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். கேட்டு அந்த விடயங்களை கிரகித்திருக்கிறேன். என்னுடைய தேடுதல்கள் பொழுதுதான் இவற்றை நிறையவே அறிந்தேன். நான் சொல்றேனே, நான் உலக தமிழராட்சி நாட்டுக்கு செல்ல முன்னவே நான் ஒரு நாட்டிய நாடகம் தேவ கற்பனைகள், எங்களுடைய 10 கட்டளைகள் என்று இருக்கிறது எங்களுக்கு. அந்த 10 கட்டளைகளையும் நாங்கள் கடைபிடிக்கிற ஒரு சமயமாத்தவர்களாக இருக்கிறோம். சோ அந்த 10 கட்டளைகள், இறைவனுடைய 10 கட்டளைகளை அழகாக ஒரு நாட்டிய நாடகம் சோலோ பேலே ஆக கொடுத்தேன். அப்ப அந்த காலத்துல விஸ்வநாதன் அண்ணா அவர் கலையரங்கம், திரு விக்னேஸ்வரன் என்றவர் எல்லாம் இருந்தார்கள். எங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு செவ்வாயும் 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் இருக்கும் கலையரங்கம். அப்ப ஒவ்வொரு கலையரங்கத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளை நாங்கள் வழங்கக்கூடியதா இருந்தது. அப்போ என்னுடைய முதல் கலையரங்க நிகழ்வாக தேவ கற்பனைகள். சோ அத நான் எல்லா கேரக்டர்ஸையும் மாறி மாறி எடுத்து, அதுல அந்த மோசஸ் என்ற 10 கட்டளைகளோட மலை உச்சியிலிருந்து இறங்கி வார அந்த பிறகு தேவதைகள் ஆடினம் 10 கட்டளைகளை ஒவ்வொரு கதைகள் மூலம் என்ன மாதிரி கொடுத்தன், இப்படி ஒரு வித்தியாசமான பாங்குல அதை செய்திருந்தேன். தொடர்ச்சியா நிறைய நாட்டிய நாடகங்கள் சமயம் சார்ந்ததாக கூடுதலாக செய்தேன் அந்த காலகட்டத்தில். ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவர். அப்ப நிறையவே சமயம் சார்ந்து, ஏனென்றால் பரதநாட்டியத்தின் மூலம் எதையும் முன்னுக்கு கொண்டு வர முடியும். எந்த ஒரு கருப்பொருளையும் நாங்கள் சில நேரம் இயேசுவுக்கு கையெங்கு, அப்ப நாங்கள் அந்த ட்ரினிட்டி, அது சைவ சமயத்துக்கு உள்ளது ட்ரினிட்டி, ஆனால் இந்த முத்திரை இயேசுக்குரியது. அப்படி சில முத்திரைகளை நாங்களாவே அதை கற்பனை பண்ணி கிரியேட்டிவ் முத்திரைகளையும் அமைத்து கூடுதலாக ஃப்ரீ ஸ்டைல் டான்சிங்கோட என்னுடைய அம்மாவும் அப்ப கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மணிப்பூரி தெரியும் தானே, அப்ப தேவதைகளுக்கு கூடுதலாக மணிப்பூரி எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் செய்து அது பியூட்டிஃபுல்லா வந்தது. அப்புறம் தொடர்ந்து தேவ கற்பனைகள், தொழுவம் சொல்லும் கதை, பாலன் பிறந்தான், நடக்கின்றோம் நாங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாதை, அது எங்க போய் முடியும், அது அந்த இறைவனோட தொடர்பு படுத்தி அப்படியான சமயம் சார்ந்த நடனங்களை, நாட்டிய நாடகங்கள், சிலருக்கு என்னுடைய அப்பத்தானே துவங்கி இருக்கிற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து அப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்தனால், பிறகு போக போக சமூக நாட்டிய நாடகங்களையும் எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது. சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள், அதுகளை இந்த நாட்டியத்தின் மூலம் மிக அருமையாக கொண்டு வர முடிந்தது. சமூக அந்த காலகட்டத்துல நிறைய எங்களுடைய சமூகத்தில் பிரச்சனைகள், அப்ப சமூக பிரச்சனைகளை நாட்டிய நாடகமாக கொண்டு வந்தேன். பிறகு தொடர்ந்து சில சைவ சித்தாந்த கதைகளை கூட செய்திருக்கிறேன். திரிசக்தி, நிறைய கபாலீஸ்வரர் கோவிலை மையமாக வைத்து ஒரு நாட்டிய நாடகம், ராமாயணம், மகாபாரதத்தை தொகுத்து அப்படியான நாட்டிய நாடகங்களும் செய்திருக்கிறேன். எல்லாமாக பிறகு கூடுதலாக எனக்கு சிறுவர்களுக்கு இங்கிலீஷ் நாட்டியம், அவங்களுடைய புக்ஸ், டேல்ஸ். So what I did was Hansel and Gretel டான்ஸ் டிராமா. அது ஒரு பெரிய 2-3 ஆர்டிஸ்டோட and lot of little childrenோட Hansel and Gretel, then the Snow White and Seven Dwarfs. இப்படி நாட்டியத்தின் மூலம் பரதநாட்டியம் ஒரு எல்லைக்குள்ள இருந்தாலும் எங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் அதுக்குள்ள கொஞ்சம் அது வரத்தான் வேணும், இல்லாட்டி அது செய்ய முடியாது. சோ அப்படியான நாட்டிய நாடகங்கள். Then I did one was the விடியாத இரவொன்று என்ற ஒரு நாட்டிய நாடகம். அது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கதை, ஒரு ரைட்டிங், ஒரு லிட்ரேச்சர். அது அப்படியான சில அது இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று தோன்றும் எனக்கு, ஏதாவது ஒன்று இப்படி எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் பிரச்சனைகளோ சந்தோஷங்களோ ஏதாவது மையமா தோன்றும் பொழுது எனக்கு தோன்றேக்க நான் என்னுடைய அப்பாவுக்கு சொல்லுவேன், எனக்கு இந்த கருப்பொருளா வச்சு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு எழுதித்தாங்கோ, எனக்கு இப்ப இது இப்படியான ஒன்று செய்ய வேண்டும் என்று அவசியமா இருக்கு எனக்கு. சோ நாங்க டிஸ்கஸ் பண்ணி அவரும் கொஞ்சம் யோசிச்சு போட்டு ஸ்கிரிப்ட் ஆன்.
கலாலயா என்ற நாட்டிய பள்ளியிலே நான் நாட்டியம் படிப்பிக்கணும். அப்ப அவர்களுக்கு சிவகாமியின் சபதம் கட்டாயம் வேணும் என்று சொன்னா போல என்னுடைய அப்பா அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன 3 வருஷத்துக்கு முன்னம் அவர் இருந்து அதை ஒரு அழகான ஸ்கிரிப்டா தொகுத்து அது மிகவும் ஒரு பிரபல்யமா எல்லாரிடமும் பேசப்பட்ட ஒரு நாட்டிய நாடகமா அமைஞ்சது. தொடர்ந்து போன வருஷம் நான் ஒன்று செய்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. அது எவல்யூஷன், நாட்டியத்தின் வளர்ச்சி, எவல்யூஷன். இலங்கையில என்ன மாதிரி இருந்த நம்முடைய சமுதாயம் எப்படி இப்ப பரிணாம வளர்ச்சிகளின் ஊடாக எப்படி இந்த நிலைமைக்கு ஒரு ஓப்பன் எல்லோரும் பார்த்து இந்திய நாட்டிய நாடகங்களுக்கு சமனாக இவன் அதை விட ஒருபடி மேலாக எங்களால் எப்படி இந்த நாட்டிய நாடகங்களை செய்ய முடிகிறது என்று சமுதாயம் அறிய எங்களால் செய்து காட்ட முடிகிறது. சோ இதை என்னுடைய குருநாதர் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பார்த்திருக்கிறார். அவர் நான் நித்திய சுமங்கலி என்று ஒன்று செய்திருந்தேன். அது கரிசல் மூமெண்ட் அவருடைய புத்தகத்தை வாசிச்சு அதுல நிறைய விடயங்களை அறிஞ்சு ஒரு சுமங்கங்கள் தேவதாசிகள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன மாதிரி அவர்கள் சிறு வயதுல இருந்து பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், என்ன மாதிரி அவர்கள் கோயில்ல தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், என்ன மாதிரி அங்க அவர்களுக்கு வளர்ந்த பிறகு நாட்டியம் கற்பிக்கப்படுது. இப்படி கடைசியில அது ஒரு முடிவுல நான் என்ன கொண்டு வரேன், அவ்வளவு என்னுடைய கற்பனை கனவு, அந்த கற்பனை கனவு மூலம் இவ்வளத்தையும் நான் காண்றேன். ஒரு தேவதாசி மூலமா அந்த காலத்துல தேவதாசிகள் இப்ப மாதிரி நாங்கள் எங்களுடைய சமுதாயம் அப்ப பேசின மாதிரி இல்லை, அவர்கள் உண்மைக்குமே இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் என்றத அந்த நாட்டிய நாடகத்தின் மூலம் நான் மக்களுக்கு அறியப்படுத்தேன். அதை தனஞ்சயன் மாஸ்டர் பார்த்தார், அவர் சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கும் அது. இப்ப அவர் அதை பார்த்துட்டு சொன்னார், தங்களுடைய மட்டத்துக்கு அந்த எங்களுடைய நாட்டிய நாடகங்கள் கூட இப்ப தனக்கு ரொம்ப அழகா கண்ணுக்கு தெளிவா விளங்குது. So I can see the growth in Sri Lanka and Sri Lanka and India really என்னுடைய தீசிஸ் மூலமா கூட. அப்பவும் அவர் சொன்னார், மாஸ்டர் சொல்லி கொண்டிருந்தார், ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா நாட் 2 டிஃபரண்ட் கண்ட்ரிஸ், அது அகண்ட பாரதம், நாங்கள் ஒரு இணைந்த நாடு. இலங்கையும் இந்தியாவும் ஒரே நாடாக இருந்தது, ஒரு பாரத தேசத்தில் இருந்து பிரிந்து வந்த நாடாகத்தான் இலங்கை இப்பொழுது தனித்து நிற்கிறது. ஆனால் அங்கிருந்து கொண்டு வந்த கலை கலாச்சாரங்கள் அங்கிருந்து வாங்கினது. இப்ப எங்களுக்காக ஒரு கலை நாட்டியம் நாங்கள் அது எங்களுடையது தான், இந்திய மண்ணினுடைய நாட்டியம் எங்களையும் சார்ந்தது. அது நாங்களும் அங்கு அவர்களுடைய இரத்த சம்பந்தம் உள்ள ஹெரிட்டேஜ், எங்களுடைய ஹெரிட்டேஜ் அவர்களுடன் பின்னி பிணைந்தது. சோ இப்போ நாட்டிய நாடகங்கள் இப்ப நான் அவர்களுடைய மட்டத்தையும் எங்களுடைய மட்டத்தையும் கேட்கும் பொழுது சமனாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இது சில சமயம் ஒருபடி மேலாகும். ஏனென்றால் மேன் இன் தி அயர்ன் மாஸ்க் ஸ்ரீஜித் என்றவர் கலாக்ஷேத்ரால் அதை ப்ரொடியூஸ் பண்ணினார். அதற்கு ஈடாக அதுக்கு முன்ன அது இப்ப கிட்டடி ஒரு 2 வருடங்கள் வருது இல்ல, ஆனா ஒரு கிட்டடி 2000 அந்த 2001 அதுக்கு முன்னமே நாங்கள் விடியாத இரவு என்ற ஒரு நாட்டிய நாடகத்தை, கிறிஸ்டோபர் மார்லோவின் நாட்டிய நாடகத்தை நாங்கள் இங்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ நாங்கள் அவர்களுக்கு முன்னதாகவே இந்த ஆங்கில நாவல்களை தழுவி, ஏனென்றால் இந்த பரதநாட்டியம் ஒரு மொழி, ஒரு பாஷை. இதன் மூலம் நாங்கள் இப்ப பேசுவதை விட எங்களுடைய அபிநயங்கள் அசைவுகள் மூலம் ஸ்திரமாக ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சாதனமாக இந்த நாட்டியத்தை நாங்கள் கொள்ளலாம். ஆமா, மிக முக்கியமான ஒரு விடயமும் கூட. அதாவது ஒவ்வொரு கலைகளும் என்பது ஒரு மொழி என்பது இங்கே முக்கியமான ஒரு விடயமாக கூட நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் நமது உலகிலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் லண்டனில் இருந்து அவர் சில கேள்விகளை உங்களிடம் முன்வைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். காரணம் ஒரு குரு பந்தம் என்று கூட நினைக்கிறேன். எனவே இந்த இடத்தில் நான் நிரஞ்சனா சுரேஷ் அவர்களிடம் ஒப்படைத்து உங்களுக்கான கேள்விகளை தொடர விரும்புகிறேன். நன்றி திவ்யா. அருமையாக இன்றைய இந்த நேர்காணல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் மதிப்புக்குரிய ஸ்ரீமதி நிர்மலா ஜோன் அவர்களோடு, ஆமாம், எங்கள் குருவின் பாதம் பணிந்து, விபி தனஞ்சயன் ஐயா சாந்தாம்மாவின் பாதம் பணிந்து
உங்களிடம் ஒரு சில கேள்விகள். நீங்கள் குறிப்பிட்டது போல 1985, 86 கால பகுதியில் பரத கலாஞ்சலியில் உங்கள் நடன பயிற்சியின் போது நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அங்கு செல்லும் போது உங்களுக்கு பரத கலாஞ்சலிக்குள் நீங்கள் செல்லும் போது அந்த காலப்பகுதியில் இருந்த அந்த நினைவுகளும் இப்பொழுது நீங்கள் அதை எப்படி உணர்கிறீர்கள் அங்கு போகும்போது என்று தர முடியுமா? உணர்வில் மாற்றம் இல்லை, அதே உணர்வுடன் அப்ப எப்படி என்னுடைய குருவை கண்டேனோ, குருவையும் சாந்தா அக்காவையும் தனஞ்சயன் மாஸ்டரையும் அக்காவையும் அங்கு இருந்த மற்றைய குருமார்கள் ராதிகா, சூர்ஜித், இவர்களை எப்படி நான் அப்ப பார்த்தேனோ அதே பக்தியுடன் தான் இன்றும் நான் அங்கு போய் வருகிறேன். சோ அதுல ஒரு மாற்றம் வந்து எப்பவுமே வராது. ஆமாமா, அன்று இருந்த அந்த எங்கள் அது கோவில் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அடையாறில் நாங்கள் செல்லும் போது இன்றும் அங்கு நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு அது ஒரு கோவில் மாதிரித்தான் தெரிகின்றது. இன்று பல மாணவர்கள் அங்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். நான் உங்களை அந்த எங்கள் பரத கலாஞ்சலியின் பொன் விழாவின் காலப்பகுதியில் நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். மேடையில் நீங்கள் நிகழ்வு நடத்தியதும் அன்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்குரிய நாட்டிய பூர்ணா என்ற ஒரு விருது கிடைத்தது அன்றுதான் என்று நினைக்கின்றேன். அப்படித்தான் என்றுதான் நினைக்கின்றேன். பரத கலாஞ்சலி ஊடாக உங்கள் குருவின் மூலம் அந்த விருது உங்களுக்கு கிடைத்தது. அதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், எப்படி அதை நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றது அந்த உணர்வை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய பொக்கிஷம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். குருவிடம் இருந்து நாங்கள் சோ எனக்கு மாஸ்டர் வந்து இமெயில் அனுப்பி இருந்தார், இப்படி நான் அறிஞ்சேன் உங்களுக்கு இந்த பட்டம் இன்னும் உங்களுடைய நடன பள்ளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கல, இது உங்களுக்கு முதலே கிடைச்சிருக்க வேணும். சோ இந்த டேட்ல யூ ஹேவ் டு பி ஹியர்னு மாஸ்டரோட இமெயில போட்டுட்டேன். கண்ட உடனே எனக்கு உண்மைக்குமே சந்தோஷம். அப்ப அந்த டைம் தான் நாங்கள் சிவகாமியின் சபதம் முடிச்ச காலம் கலாலயா நாட்டிய பள்ளிக்கு. அப்ப நான் உடனே அந்த அதில் பங்கு பெற்றினவர்கள் ஸ்ரீ கண்ணன் என்பவர், அதற்கான் புத்த பிக்குவாக அதில் மிக சிரமமாக அதுல பங்களிப்பு செய்திருந்தார். என்னுடைய மகள் சிவகாமியாக, நான் சிவகாமியாக, இளம் சிவகாமியாக என்னுடைய மகள், வயது முதிர்ந்த என்று அல்ல, அந்த நலிவடைந்து இடிபட்டு சமூகத்தால் அந்த வெறுப்பு அடைந்த ஒரு வீதியெல்லாம் ஆடி தீர ஒரு உடைந்த சிவகாமியாக நான் ஆடினேன். அப்ப அந்த காட்சியை நாங்கள் கொண்டு போனோம். கேட்டிருந்தேன் வரும்பொழுது ஒரு நிகழ்வுடன் வரோம். இப்ப நான் உடல் வைத்த கேட்க ஓகேண்டு ஓம்பட்டு நாங்கள் நாங்கள் போய் நிகழ்வுக்கு முன்னம் நான் இப்ப எல்லாரும் அங்க வந்துதான் உடுத்தினர்கள். எனக்கு என்னவோ நான் முதல்ல இருந்து எனக்கு ஏதோ பெரிய சந்தோஷம். நான் வெள்ளடியே எழுப்பி எல்லாம் உடுத்து ரெடி நான் போறேன். அப்ப எல்லாரும் விருது வாங்க அவையில் நிலத்து சாரி கட்டி அழகாத்தான் போகிறோம். நான் மட்டும் இந்த தோரணையோட என்னிடம் எனக்கு எந்த இடம் சொல்லப்படி அவ்வளவு சந்தோஷம். நான் நினைச்சு அங்க போய் உடுத்து எல்லாம் இல்ல வடிவ உடுத்துட்டே போயிடுவோம். போய் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நான் ஒரு காத்துல மிதந்த மாதிரி தான் போய் குரு பாதம் படிந்து அந்த விருதை வாங்கி கொண்டேன். எனக்கு இப்ப நிறைய பல பட்டங்கள் கிடைத்திருக்கு, பட்டம் இல்ல, பல விருதுகள் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்த மற்ற விருதுகள் எல்லாத்தையும் விட நான் இந்த நாட்டிய பூர்ண என்ற விருத என் சிரமா தலையில ஒரு கிடைச்ச ஒரு மகுடம் போல அதை நினைச்சு அதைத்தான் என்னுடைய பெயருக்கு முன்னால இப்ப பாவிச்சு வர்றேன். இனியும் தொடர்ந்து வருங்காலத்தில் அதைத்தான் நான் என்னுடைய ஒரு நிறைய பட்டங்கள் இப்போ எழுதுற வழக்கம் இருக்கு தானே ஆசிரியர்களுக்கு விருதுகள். அது நான் அப்படி பாவிக்காமல் இதை மட்டும் எப்பவுமே பாவிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அது ஒரு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய 50வது வருட நிறைவு விழாவில் அது என்ன கூப்பிட்டு தந்தது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மறக்க முடியாத அந்த நேரத்துல நான் ஒரு சின்ன பிள்ளை போல மாறிட்டேன். அப்புறம் பிறகு எல்லாரும் ஊருக்கெல்லாம் மாத்திடும். நான் உடுப்பு கொண்டு போயிட்டேன். பார்த்து நாள் முழுக்க அப்படியே ஜாலியா அப்படியே சுத்தி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்து
நிறைய விஷயங்கள் எல்லாம் கேரளால இருந்து எல்லாம் நிறைய மேளங்கள் அவர்களுடைய நாட்டியங்கள் எல்லாம் வந்துடும். எல்லாம் பார்த்து கடைசி போட்டோகிராஃபர் எல்லாரும் சேர்ந்து எடுத்து ஹாப்பியா நாள் முழுக்க சந்தோஷமா கழிச்சதை என்னால எப்பவுமே மறக்க முடியாது. ஆமாம், அந்த நிகழ்வு மிக 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 ஒரு அற்புதமான நிகழ்வாகத்தான் இருந்தது. நானும் அதில் ஒரு சிறு அணில் போல கலந்து கொண்டு உங்களையும் அந்த மேடையில் சந்தித்தது உண்மையில் பெரும் மகிழ்ச்சி என்றுதான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு தருணம் அப்படி வர வேண்டும். எங்கள் குரு ஆயுளோட இருக்க வேண்டும். அந்த தருணத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. ஆமாம், இன்று நீங்கள் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமின்றி பரதநாட்டியத்தை நீங்கள் ஆற்றுகையாகவும் இச்சைவரை நீங்கள் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து உங்களுடைய மகள்கள் இருவர், ரேகாஞ்சலி ஜோன் சிவராஜ் மற்றும் கலாஞ்சலி ஜோன் அவர்களும் நான் நினைக்கின்றேன் இன்று நடனத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாட்டியத்தை என்று. உங்களுடைய அனுபவத்தோடு உங்கள் மகளையும். வைத்தியர், மற்றவர் வெட்னரி சர்ஜன். சோ 2 பேருக்கும் திருமணம் ஆகிட்டது, பிள்ளைகளை பெற்றுட்டிடம். சோ அதால அவையில் தங்களுடைய நாட்டியத்தை கொஞ்சம் மூத்தவ மகள் செய்து கொண்டிருக்கிறா. வேணுமிடாங்க இப்ப கூப்பிடலாம், அவ நிக்கிறாங்க. ஆமாம், உங்கள் மகள் ரேகாஞ்சலியை அவர்களையும் எங்களுக்காக இந்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தினூடாக நீங்கள் அவர்களையும் எங்களோடு இணைத்து அறிமுகப்படுத்தினால் மகள் அமெரிக்கால, மூத்த மகள் இங்க ஆஸ்திரேலியால பிரிஸ்பன்ல இருக்கிறார். அவட வீட்டை தான் நான் இப்ப நிக்கிறேன், நான் கூப்பிடுறேன். ஸோ சின்ன வயதுல இருந்து அம்மா பார்த்து பார்த்து நாங்க டான்ஸ் கிளாஸுக்கு போய் கூட எங்களுக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட இருந்து டான்ஸ் ஆடி we used to have fun. Later on when we grew up, it became better. We started to like and we learned the value of dance. Sinnanla we didn't understand that. It was just amma seiradala we were doing it, and yeah, it was more for fun things. But later on we understood the value. And inga vanda piragu I thought, okay, in where I live, நான் இருக்கிற இடத்துல இங்க பெருசா டான்ஸ் இல்ல. So I thought, okay, I will start something here for the students. And yeah, and now a lot of children come to me and they like it. So I'm teaching them what dance is. அவைக்கு எப்படி ஆடுறது, அவைக்கு இந்த டான்ஸ் அர்த்தமும், because a lot of people don't know what it is. இங்க எல்லாம் குள்ள மலையாளம் ஆக்கு. ஸோ அவைக்கு டான்ஸ் பெருசா இருந்தாலும் அவைக்கு அந்த வேல்யூ உண்மைக்கும் தெரியாது. அப்ப அவைக்கு நான் அதை சொல்லி கொடுத்து எப்படி ஈச் மீனிங், கல்ச்சரல் மீனிங், வேல்யூ அதெல்லாம் சொல்றேன், பாஸ் பண்ணுறது. ஆமாம், அருமையாக தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொண்டார் மகள் ரேகாஞ்சலி. தொடர்ந்து நான் திவ்யாவுடன் கையளிக்கின்றேன். இன்னும் ஒரு சில கேள்விகள். ரேகாஞ்சலியை பார்க்கும்போது மிக மிக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் அரங்கேற்றத்துக்கு வந்து இருவரையும் ஒரு சின்ன சிறுமிகளாக மிக நீண்ட ஒரு பயணம் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை பார்த்து வளர்ந்தது. இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பான நடன ஆசிரியராக பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. நிர்மலா டீச்சர் அவர்கள் எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தினார் என்பது மட்டுமல்ல, தனது புதல்விகளுக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் மிக மிக பெருமையாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. வேறு துறைகளில் இருந்தாலும் நாட்டியத்துல அதனோட வேல்யூ, அதனோட சிஸ்டம், அதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் இன்னும் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக, அனைத்து ஆசிரியர்கள், இளங்கலைஞர்கள் சார்பாக ரேகாஞ்சலிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரேகாஞ்சலி ஜோன் சிவராஜ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடன ஆசிரியராக அம்மா போல அவர் வழியில் நின்று வர வேண்டும். எங்களுக்கு எப்பவுமே ஒரு குரு பாரம்பரியம் இருக்கிறது. தனஞ்சயன் ஐயா பற்றி பேசினோம், அம்மா பற்றி பேசினோம். இனி உங்களை பற்றியும் நாங்கள் இந்த இடத்தில் அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ரேகாஞ்சலி. அதே போல உங்களது சகோதரி கலாஞ்சலிக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். Would you like to say something about your sister Rekha? சேர்ந்து செய்வது ஐடியாஸ், பிளான்ஸ். சின்னல we used to do a lot together. நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய செய்வோம். வளர்ந்த அப்புறம் செய்தோம். ஆனா இப்ப அவ வந்து யூஎஸ்ல இருக்கிற, அவ கூட டாக்டருக்கு படிச்சு அங்க எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றதுல இருக்கிறா. ஆனா நாங்க 2 பேரும் கதைச்சு கொண்டுருவோம். ஒரு நாள் அவ இங்க வருவா ஆஸ்திரேலியாவுக்கு. அப்ப சேர்ந்து திருப்ப நாங்க ஆடி
டான்ஸ் ஸ்கூலை இன்னும் பெருசாக்கலாம்னு கதைச்சு கொள்கிறோம். ஹோப்ஃபுல்லி தட் will happen. டெஃபினெட்லி எஸ். ஆமாம், இந்த இடத்தில் நாங்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முன்னதாக கூட சொல்லியிருந்தோம், கனவு மெய்ப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். நிச்சயம் உங்கள் கனவுகள் அத்தனையும் மெய்ப்படும். அதற்கு அந்த பெரிய கடவுள் துணை நிற்பார் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றி ரேகாஞ்சலி. நிர்மலா அம்மா அவர்களிடமிருந்து இன்னும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கேட்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இத்தனை பெரிய பட்டங்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ரேகா, நீங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் அம்மாவோடு நாங்கள் பேசும் பொழுது. ஆனால் நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டிய பட்டங்கள் இருக்கிறது. உங்களுக்கு புங்கா விருது கிடைத்திருக்கிறது, ஜப்பான் நாட்டின் ஊடான ஒரு விருது. மற்றது நாட்டிய சூடாமணி, கனடா நாட்டின் ஊடான ஒரு விருது கிடைத்திருக்கிறது. அதே போல கலைச்செல்வி, கலைச்சுடர், நடன இளவரசி, நாட்டிய கலா ஜோதி, நாட்டிய கலாமணி, நவரச நர்த்தகி என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு விருது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக கிடைத்திருக்கிறது என்று நம்புகிறேன். இவ்வாறான அரச விருதுகள் என ஏராளமான விருதுகள் உங்களுக்கு குவிந்திருக்கும் பொழுது உங்களது குருவானவர் கொடுத்த விருதினை மகுடம் போல நீங்கள் சிரமேல் ஏற்றிருப்பதாக நீங்கள் இந்த இடத்தில் தெரிவித்து உங்கள் குரு பக்தியை தெரிவித்திருந்தீர்கள். இறுதியாக ஒரு கேள்வி. இந்த பல இடங்களில் உங்களது பணி கற்பித்தல், கற்றல் என்பவற்றை விட ஆலோசகராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். பல நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது போட்டி நிகழ்ச்சிகளுக்கு கூட நீங்கள் நடுவராக இருந்திருக்கிறீர்கள். இவ்வாறான மிக ஒரு ஏராளமான பணியாற்றி இருக்கிறீர்கள். ஆலோசகராக இருக்கும் பொழுது முக்கியமாக ஸ்டேட் அட்வைசரி போர்டு, எங்களது தேசிய ஒரு ஆலோசகராக நீங்கள் நடனத்துறையில் இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக இளங்கலைஞர்களுக்கும் நடனம் பயில்பவர்களுக்கும் உங்களது ஆலோசனையாக எதனை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீர்கள் என்பதனை அறியத்தாருங்கள். பிள்ளைகள் நாட்டிய மணிகளாக இருக்கட்டும், எந்த துறையில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், நீங்கள் விரும்பி எடுத்த அந்த காரியத்தை விரும்பி நீங்கள் எந்த வழியில் செல்ல, ஒரு சிறு வயதில் பெற்றோர்கள் வழி நடத்தல், வளர்ந்த பிறகு ஓரளவுக்கு ஆசிரியர்கள் வழிநடத்தல்களும் அதுக்குள் உள்வாங்கப்படும். பிறகு உங்களுடைய சுய சிந்தனை, என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா, நான் இதற்கு தகுந்தவரா, என்னால இதுதான் எனக்கு வேண்டுமான்றது அது முக்கியம். எனக்கு இதுதான் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் உங்கள் நினைத்த நெருங்கிய பொருள் உங்கள் கைப்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது கனவு மெய்ப்பட வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தில் உறுதி வேண்டும். அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது கைகூடும். மிக்க நன்றி டீச்சர். அதே மாதிரி ரேகா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஒரு இளங்கலைஞராக இந்த காலத்துல நாங்கள் எவ்வாறு இந்த நாட்டியத்தை இன்னும் இன்னும் கொண்டு போகலாம், அம்மா செய்த மாதிரியே நாங்கள் கொண்டு போகலாமா? ஏதாவது விஷயங்கள் இன்னும் உங்களது கற்பனையில் இருக்கின்றனவா? ஹவு லைக் நீங்க எப்படி அதை கொடுக்கணும் நினைக்கிறீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு? whatever you think, மனசுல நினைச்சது நீங்க செய்யலாம்னா செய்ய முடியும். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3 வருஷத்துல இப்ப அரங்கேற்றம் செய்ய போறேன். அவ நினைச்சது அவக்கு அது செய்ய வேணும்னு அவ நினைச்சா அவ ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்ல எனக்கு சொன்னேன், எனக்கு இன்னொரு ஃபோக்கஸ் தாங்க. நான் சொன்னேன் வேணுமெண்டா அடுத்தது 2 இயர்ஸ்ல she finished learning, டெய்லி கிளாஸ் வந்தா. அவருக்கு இப்ப 30 வயசு ஆக போகுது நெக்ஸ்ட் இயர். நான் சொன்னேன் அடுத்த ஸ்டெப் அரங்கேற்றம் வேணுமெண்டா செய்யலாம். அதை குறியா வச்சு இப்ப 1 இயரா என்னோட அதுக்கே கிளாஸ்க்கு வந்து படிச்சு இப்ப இந்த வருஷம் அரங்கேற்றம் வைக்க போறேன் என்னோட. சோ அம்மா சொன்ன மாதிரி நினைச்சதை சாதிக்க விட மனதில உறுதி எடுத்து நான் செய்யலாம், நினைச்சா செய்யலாம். ஆமா, மிக ஒரு உறுதி மொழியைத்தான் நீங்க குறிப்பிட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுல இருந்து ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் போல நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பொழுதும் அதே விடயத்தை சொல்லுறோம், மனதில் உறுதி வேண்டும். எத்தனை தலைமுறை கடந்தும் கூட நாங்கள் நாட்டியம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை கற்கும் பொழுது மனதில் உறுதி வேண்டும் என்பதுதான் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கு, இந்த காலத்திலேயும் இருக்குது. இது ஒரு மிக ஒரு அழகான ஒரு கலந்துரையாடல் பகுதியாகவும் நான் நினைக்கிறேன் ரேகாஞ்சலி வந்ததுக்கு பிறகு இந்த நேர்காணல் மாறிக்கொண்டிருக்கிறது என்று. அந்த வகையில் நமது உலகிலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் ஒரு 2 வார்த்தைகள் கூறி அதன் பிறகு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஆமா, மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த 2025 நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த கால பகுதியில் என்று நிர்மலா அம்மா அவர்களோடும் அவருடைய புதல்வி ரேகாஞ்சலியோடும் இந்த கலந்துரையாடல் இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றது. மீண்டும்
அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரேகாஞ்சலியின் மாணவர்களின் அரங்கேற்றம் சிறப்பாக அமைய வேண்டும். இன்னும் நீங்கள் பல தேடல்களை உங்கள் அம்மா போல தேடி கற்றுக்கொண்டு நிறையவே மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் இந்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிர்மலா அம்மா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் உங்கள் அனுபவங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றிகள். தொடர்ந்தும் உங்களுடைய கலை சேவை எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு திவ்யாவுடன் நான் கையளிக்கின்றேன் இந்நிகழ்வை முடிப்பதற்கு. மீண்டும் ஒரு முறை திவ்யாவுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நாங்கள் மனதில் உறுதி வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தொடர வேண்டும் எங்கள் கலை சேவையும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஆமாம், ஞானசிற்பி பாகம் 58 நாங்கள் இன்று நிர்மலாஞ்சலி நடனப்பள்ளியின் இயக்குனர், ஆரம்ப கர்த்தாவாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நாட்டியபூர்ண கலைச்செல்வி, கலைச்சுடர், நடன இளவரசி, நாட்டிய கலா ஜோதி, நாட்டிய கலாமணி, நவரச நர்த்தகி, பூங்கா விருது பெற்ற நாட்டியபூர்ண முனைவர் திருமதி நிர்மலா ஜோன் அம்மையார் அவர்களுடன் மிகச் சிறப்பான ஒரு முறையில் நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தோம். இதில் பல்வேறு விடயங்களை அறிய தந்திருந்தார். ஒன்று, அவரது கற்றல் என்பது கூட இலங்கை, இந்தியா போன்ற இடங்களில் அவர் கற்றுக்கொண்ட விடயங்கள். அடுத்து, அந்த கற்றுக்கொண்ட வித்தையை எவ்வாறு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி இன்று தனது புதல்வினூடாக ஆஸ்திரேலியா நாட்டில் அந்த பணியை எவ்வாறு அவர் சீரெடுத்து செல்லுகின்றார் என்ற அவரது கற்பித்தல் முறையினை நாங்கள் கண்டு கொண்டோம். அதே போல அவரது தேடல் என்பது முனைவர் பட்ட ஆய்வு வரை எவ்வாறான தேடல்கள் மேற்கொண்டிருக்கிறார், பல்கலைக்கழகங்களோடு இணைந்து எவ்வாறு பணிபுரிந்திருக்கிறார், பாடசாலை முதல் பல்கலைக்கழகங்கள் வரையான அவரது நீண்ட பயணத்தினை பார்த்தோம். அதே போல சிறு வயதிலிருந்து இன்று வரை ஒரு ஆற்றிகை கலைஞராக இருந்து ஆற்றிகைகள் மேற்கொள்வதனையும் நாங்கள் கண்டோம். நாட்டிய நாடகங்கள் தயாரித்தல், அரங்கேற்ற நிகழ்வுகள், முக்கியமாக இந்த அரங்கேற்ற நிகழ்வுகள் பற்றி இப்ப கூட ரேகா எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். 30 வயதில் ஒரு அரங்கேற்ற நிகழ்வினை நடத்த இருக்கிறார் என்று. இவ்வாறான ஒரு மிக உந்து சக்தியை, பெண்களிடத்தே அந்த உந்து சக்தியை வளர்த்து அரங்கேற்றங்களை செய்வதில் மிக முக்கிய ஒரு பங்கினை நிர்மலா அம்மா அவர்கள் இலங்கைக்கு செய்திருக்கிறார். குறிப்பாக ஒரு தாய் சேய் அரங்கேற்றம் கூட அண்மையில் நடைபெற்றது. அதற்கும் அவரது பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இவ்வாறான ஒரு அரங்கேற்ற நிகழ்வுகள் பலவற்றையும் நிகழ்த்தி அதனூடான தயாரிப்புகள் என்பவற்றினையும் மேடை நிகழ்வுகளையும் அவர் வழங்கியிருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் ஒரு நடுவராகவோ, ஒரு பரீட்சாத்திரியாராகவோ, ஆலோசகராகவோ கூட பணியாற்றியிருக்கிறார். இவ்வாறான ஒரு நீண்ட ஒரு பயணமும் பணியாற்றுகையும் நிர்மலா அம்மா அவர்களுக்கு இருக்கிறது. இவரை பற்றி கூட நாங்கள் ஏதோ ஒரு முனைவர் பட்டமோ ஒரு ஆய்வினையோ நடத்தலாமோ என்று கூட இந்த இடத்தில் எண்ண தோன்றுகிறது. ஞானசிற்பி 58 மிக சிறு பகுதிகளைத்தான் அவரை பற்றிய பணி பற்றி நாங்கள் இதில் குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் நாங்கள் தேடி பல விடயங்களையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தினூடாக நாங்கள் நிறைவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக மூத்த நடன ஆசிரியர்கள் 80 வயது உட்பட மிக இளங்கலைஞர்களாக இருக்கின்ற 20 வயது நடன கலைஞர்கள் வரை ஒன்றாக திரண்டு நாங்கள் இந்த பணியினை ஆற்றியிருக்கிறோம். அதற்கு மிக நீண்ட ஒத்துழைப்பினை வழங்கிய நிர்மலா அம்மா அவர்களுக்கு உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு உங்களது ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்க முன்வைத்தால் 1 நிமிட காலத்தில் நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி திவ்யா. இவ்வளவு சிறப்பாக இந்த பேட்டியை நடத்திய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திவ்யா சுஜேனுக்கும் நிரஞ்சனா சுரேஷ்குமாருக்கும் இந்த பரதநாட்டிய சங்கத்தை மிக திறமையாக ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதுமையாக படைப்புகளை முன்வைத்து, இன்டர்வியூஸ் வச்சு, ஒர்க் ஷாப்ஸ் வச்சு, சிறந்த நடனமணிகளை உள்வாங்கி ஆற்றுகைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நீங்கள் இருவரும் செய்யும் இந்த ஆக்சுவலி செய்கின்ற ஒரு என்ன என்று சொல்வது, பங்களிப்பு செய்யும் இந்த நாட்டியத்து வளர்ச்சிக்கு, நாட்டியம் உலகம் பூரா உள்ள நாம் நடன ஆசிரியர்களை, கலைஞர்களை ஒன்று சேர்த்து இப்படி இயங்குவது இலகுவான ஒன்று அல்ல. சோ அது நீங்கள் இருவரும் சேர்ந்து செய்வது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். மிக்க நன்றி. அத்துடன் இந்த நிகழ்வை பார்க்க போகின்ற எங்களுடைய அகில உலக இலங்கை பரதநாட்டிய சங்கத்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவ்வருடம் மிகவும் மகிழ்வுடையதாக, மன நிறைவுடையதாக, மன அமைதியான ஒரு வருடமாக திகழ வேண்டும் என்று அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான பேட்டியை நடத்திய திவ்யாவுக்கும் நிரஞ்சனாவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு
விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி ரேகாஞ்சலி, இந்த நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டதற்கு. இனிவரும் காலங்களிலும் இளங்கலைஞர்கள் பொதுத்தளினூடாக உங்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்வுகளினூடாக சந்திக்க விரும்புகிறோம். அந்த வகையில் ஞானச்சிற்பி பாகம் 58 இணைந்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும், மூத்த நடன ஆசிரியர்களுக்கும், உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள். வணக்கம்.